सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शूर सौनक भीष्मदाल्प्यन रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்துல தர்ம புரோஜித கைதவகா, இந்த பாகவதம் சாதாரண பாதுகாப்பு இல்லை, உயர்ந்த பாதுகாப்பையே அளிக்கக்கூடியது. ஆனால் நம்ம சேவிக்கிறது இல்லை பாகவதத்தை. பாகவதம் ஃபர்ஸ்ட் படிக்கிறதே பெரிய விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. பாகவத பாராயணம் பண்ற இடத்துல தயவு செய்து போய் உட்காருங்க. பாகவதம் பாராயணம் நம்ம வீட்டில் படிக்க விடாது. ஏன்னா கலிதோஷம் இருந்தா வீட்டில் பாகவதம் படிக்க விடாது. படிக்கிறதுக்கே ஒரு குடுப்பனை வேணும். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்துன்னு. கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவது லபியத்தே. பாகவதம் படிச்சா சோதிக்கும் அது இதுன்னு. என்னால சோதனையெல்லாம் இல்லை. பெரிய பெரிய பலன்கள் புக்தி முக்தி பிரதாயினி, இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியத்தான் கொடுக்கும். ஆனா பாகவதம் ஒருத்தன் பாராயணம் பண்றான்னா அது பெரிய விஷயம். அது அவ்வளோ லேஸ்ல பாராயணம் பண்ண விடாது. பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சிஷ்ய அண்ணா சொல்லியிருக்காரு, பகவான் சோதிப்பான், நம்மள சோதிப்பான் நம்ம திருந்தறதுக்காக அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஆனா பகவான் சோதிப்பான் நம்ம திருந்தறதுக்காக, நம்மளை கஷ்டத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாருக்குன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்களுக்கு. ஆனா ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு, பாகவதம் படிச்சு சேமமா இருந்தவங்க தான் நிறைய பேர். இப்போ அவிபத்த குடும்பமா இருக்கு இல்லையா, அண்ணானுடைய வீடு, அவனா பாகவதம், எல்லாரும் பாகவதம் படிக்கிறவங்க தான். அண்ணா கடைசி காலத்துல கூட பாகவதம் 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 தான். பாகவத பாராயணம், பாகவதை பத்தி கதை சொல்றது, ராசலீலை சொல்றது, அந்த யுகல கீதம், கோபிகா கீதம், இதை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருந்தார். இதுதான் நிறைய உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார் அண்ணா. யாருக்குள்ள வந்தாலும் அதை மாதிரி தான் பேசுவாராம், பாகவதம் பத்தி தான் பேசுவாராம். உபன்யாசம் பண்ற இடத்துலயும் அதுதான் உபன்யாசம் பண்ண வரோம் ஸ்ரீ அண்ணா. அப்ப பாகவதமே வாழ்க்கை. அப்போ எல்லாமே அந்த குடும்பம் எப்படி இருந்தது? ஷேமா தானே இருந்தது. அவங்க ஷேமா தானே இருக்காங்க. அது மாதிரி ராமாயணம் பாராயணம், பாகவத பாராயணம் பண்ற குடும்பங்கள்லாம் ஷேமா தான் இருக்கும். ஆனா படிக்க விடாது, அதான் மெயின். கலிபுருஷன் படிக்க விட மாட்டோம். படிச்சா நம்ம அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை எல்லை இல்லாது அப்படி அனுபவிச்சிருக்காங்க மகாத்மாக்கள்லாம். நாம அல்ப பலன்களை பெருசா நினைச்சு வேதங்கள்ல சொல்லக்கூடிய, கர்மகாண்டங்கள்ல சொல்லக்கூடிய அற்ப பலன்கள்ல நம்ம பெருசா சொல்றோம் இல்லையா. குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு, குலதெய்வ சிறு தேவதை வழிபாடுகள்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்தந்த பலனுக்கு இந்தந்த பலன்கள்லாம், அந்த பலன்கள்லாம் பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல சொல்லியிருக்கு. அதெல்லாம் அற்ப பலன்கள். இதெல்லாம் சுலபமா அகாமகா சர்வகாமகா மோக்ஷகாம உதாரதி தீவிரன பக்தி யோகனை யஜந்தி புருஷம் பரம். இந்த அல்ப பலன்களை சொல்ல வந்த புராணம் கிடையாது பாகவதம். அதனாலதான் புரோஜித கைதவகா, தர்ம புரோஜித கைதவகா. இதுல சொல்லக்கூடிய தர்மங்கள் கைதவ தர்மங்கள் கிடையாது. சதாம் சாதுக்களுக்குரிய சுத்தமான பாகவத தர்மம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியேப்பட்ட நம் மனசு வந்து எல்லா விஷயத்திலிருந்தும் பற்றற்ற நிலைக்கு தயார்படுத்துவதற்கு அந்த அளவுக்கு மனசை பரிசுத்தமாக்கி விடுகிறது. மனசுத்தின வித்தியதே. இதை விட மனசை பரிசுத்தமாகிறதுக்கு வேற எந்த உபாயம் கிடையாது. கிம்வா பரிரீஸ்வரா சத்தியஹிருத்தி அவர்த்ததே. உன் மனசு எந்த அளவுக்கு பரிசுத்தமானா கேட்ட மாத்திரத்தினால ஹிருதயத்துல சத்தியஹிருத்தி அவர்த்ததே. ஹிருதயத்துல பகவான் வந்து உட்காந்துருவானா உன் மனசு எந்த அளவுக்கு பரிசுத்தமாகிறது பாருங்க. பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே மனசு பரிசுத்தமாயிடுதான். உடனே பகவான் ஹிருதயத்துல உட்காந்துடுறானா. ஹிருதயத்துல வர்றதுக்கு சுத்தமான ஹிருதயத்துல தான் பகவான் பிரகாசிப்பான். அப்போ பாகவதம் கேட்டா மனசு பரிசுத்தம் அடையும். பரிசுத்தமாகறதுக்கு ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தின வித்தியது. இதை விட ஒரு சிறந்த உபாயம் கிடையாது. சொல்லியிருக்கு, துக்க தாரித்ரிய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காம குரோத ஜெயாத்தம் ஹி தர்மோ அயம் ஈரித. துக்கம் போயிடும், தரித்திர நிலை போயிடும், துர்பாக்கியமான சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஏன் உண்டாவது? பாகவத பாராயணம் பண்ணாததால் தான். வீட்டில் பாகவத சப்தாகம் படித்தோம்னா க்ஷேமங்கள் உண்டாகும். பகவானுடைய பாதுகாப்பு அங்கே பரிபூர்ணமாக இருக்கும். அந்த பகவத் சாநித்தியம் அங்கே இருக்கும். தத்கிருகம் தீர்த்த ரூபம் ஹி வசதாம் பாபநாசனம். ஏதோ ஒரு பாபத்தினால்தான் நமக்கு அபசகுணங்கள் ஏற்படுகிறது, கெட்டது நடக்குது. எல்லாமே அந்த பாபங்கள் எல்லாம் நாசம் பண்ணக்கூடியது இந்த பாகவதம். அந்த வீடுவே சகல புண்ணிய தித்தங்களுக்கும் இருப்பிடமா. அப்போ புண்ணிய தித்தங்களே வந்து இங்க பாவனமாக்கி கொண்டு தங்களை பவித்திரமாக்கி கொண்டு போகுதுன்னு சொன்னா பாருங்க. அப்போ பாகவதம் படிக்கிற இடத்துல இவர்கள் தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கி இவங்க எதுக்கு மற்ற தீர்த்தங்கள்லாம் போனோம்? ஏன்னா இவங்க இருக்கிற இடமே சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடமாச்சு. தத்கிரகம் தீர்த்த ரூபம். அப்ப தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கியும் எதுக்காக இவங்க வந்து வேற தீர்த்த யாத்திரைக்கு போறாங்க மூட்டை கட்டின்னு? பாகவதம் படிக்கிற இடத்துலயே சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் வந்து அமர்ந்துடும். அதனால பித்ருதிருப்தியை பத்தியோ தேவகடன், இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா தேவகடன், பித்ருக்கடன், மனுஷர்கள் கடன், ரிஷி கடன், இதெல்லாம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். அவங்களுக்கு தேவகடன் கிடையாது, பித்ருக்கடன் கிடையாது. ரிஷி எனக்கு வந்து கொஞ்சம் வார்த்தை திக்குது, தடுமாறுது. ஆனால் சத்தியத்தை பேசுகிறேன். எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன். இதில் எந்த வித நானா இட்டு கட்டினது கிடையாது. எல்லாம் அதனால தான் ஸ்லோகத்தோடு சொல்கிறேன். தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன் எந்த கடன்களும் இருக்காது பாகவதம் படிக்கிற இடத்துல. அவ்வளோதான். ஏன்னா இந்த தேவகடன் பித்ருக்கடன்லாம் வந்து அல்ப பலன்கள். தேவகடன் அடிக்கிறதோ பித்ருக்கடன் அடிக்கிறதோ ஏன்பா உங்களை வந்து என்னன்னா 100 ரூபாய் கடன் வாங்கிட்டேன், ஒரு இடத்துல 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன், ஒரு இடத்துல 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். உனக்கு வந்து என்னன்னா 100 கோடி கொடுக்குறேன் உனக்கு. இந்த கடன்லாம் ஒரு கடனா? நான் கேட்குறேன். உனக்கு 100 கோடி ரூபாய் பணம் நான் கொடுக்குறேன், பாகவதம் 100 கோடி ரூபாய் பணம் கொடுக்குது அப்படின்னா இந்த கடன்லாம் உனக்கு ஒரு கடனாக இருக்குமா? நான் கேட்குறேன். இல்லை நான் தனியாக தேவதைகளுக்கு நான் உபாசனை பண்ணலையே, நான் தனியாக பித்ருக்களுக்கு நான் வந்து என் கடன் அடைகளையே, பித்ருக்கர்மாலாம் நான் செய்யலையே, விட்டுட்டேனே. சரி தனியாக நான் ரிஷிகளுக்கெல்லாம் நான் ரிஷி தர்ப்பணம்லாம் நான் பண்ணலையே, அதெல்லாம் நான் விட்டுட்டேனே, அது பண்ணேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? உனக்கு 100 கோடி ரூபாய் பணம் தரியா? இவன்னா இது இங்கே எவ்வளோ கடன் வாங்கிக்கிறேன்? 1000 ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன். இங்கே எவ்வளோ கடன் வாங்கிக்கிறேன்? 100 ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன். இங்கே எவ்வளோ கடன் வாங்கிக்கிறேன்? 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன். சரி 100, 1000, 1,00,000 எவ்வளோ லட்சம்? மொத்தம் 1,15,100 ரூபாய். அவ்வளோதானேயா? இந்த உனக்கு 100 கோடி ரூபாய் தரேன். 100 கோடி ரூபாய் தரியா? 1 கோடியே போதும் எனக்கு. என் கடன் அடிக்கிறதுக்கு 1 கோடி போதும்பா. உனக்கு 100 கோடி ரூபாய் தரேன், இருந்தா வச்சுக்கோ. இப்போ கடன் இன்னும் கடன் இருக்குதா உனக்கு? ஒன்றா எல்லா கடனும் முடிஞ்சு போச்சே. மனுஷ கடன், பூத கடன்லாம் இருக்குது. இன்னும் பல கடன்கள் இருக்குது. பூத கடன், மனுஷ கடன்லாம் நிறைய இருக்கு. அந்த கடன்கள் எல்லாமே இந்த பாகவதம் ஃபுல்ஃபில் பண்ணிடுது. 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா அவன் என்ன 1000 அஸ்வமேத சகஸ்ராணி வாஜபேய சதானிச்ச 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கட்சி தான், 100 வாஜபேய யாகம் பண்ண பலன் கட்சி தான். அப்புறமா இந்த சாதாரண கிரியானுஷ்டானங்கள், இந்த தர்ப்பணங்களோ மற்ற ஹோமங்களோ மற்ற தான தர்மங்கள்லாம் பலன்கள்லாம் கிடைக்காதா? ஏம்பா எத்பலம் நாஸ்தி தபஸா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தஹர்ஷவனே லபைத்து.
தபசு பலன், யோக பலன் எல்லாத்தையுமே கொடுத்தான் இது. எது அனாயாசமா சப்தாக பாகவத பாராயணம் பண்ணா வீட்டில் உனக்கு பெரிய இது வந்து அற்ப பலன்களை சொல்ல வந்த புராணம் இல்லை. இந்த அல்ப பலன்களை பற்றி கவலைப்படாத. பித்ரு வந்து கைவிட்டாச்சு. பித்ரு தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணமே பண்ணி கயாசாத்திலே பித்ரு தர்ப்பணம் பண்ணி துந்துகாரி கைவிட்ட கேஸ். ஏன்னா அதுவும் விதிவத்தா பண்ணலன்னா அந்த பித்ருக்கள் வந்து ஆத்மா கரையேறாது, பிரேதமா அழியும். அதான உண்மை. ஆனா விதிவத்தா பண்ணியும் கூட வருது பாகவதத்துல, விதிவத்தா பண்ணியும் கூட யாரு கோகர்ணன் ஆனா துந்துகாரி பிரேதமா அலையிறான். அப்ப சொல்றான் 100 கயாசத்திர பிண்டம் போட்டா கூட நான் கரையேற மாட்டேன், அவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு துந்துகாரி கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல. அப்படின்னா என்ன, இன்னும் அதர்மம் அந்த அளவுக்கு பிரகாசிக்கல, நல்ல தர்மம் செழிச்சிருக்கிற காலத்துல. அப்பவே இது மாதிரி வந்து பித்ருக்கள் கரையேறாத போது, அந்த துந்துகாரி கரையேறாத போது என்ன வச்சாங்க தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதான் முக்தி அப்படின்னு சூரியனே வந்து மனுஷனோட, அப்பெல்லாம் தேவர்கள் நேரடியா மனுஷங்களை பேசுவாங்க. தேவர்கள் நேரடியா மனுஷங்களை பேசுற காலம் அதெல்லாம், அது கலியுக ஆரம்பத்துல. அப்போ கோகர்ணன் என்ன பண்ணா, சூரியனுடைய வேகத்தை தடுத்து சூரிய பகவானை கேட்கிறாரு, தமோ ஜெகத் பிரம்ம ஜெகத் சாட்சின்னு ஜகத்துக்கே சாட்சியா இருக்கக்கூடியவரே மார்த்தாண்டா, சூரிய பகவானே எனக்கு உபதேசம் செய்யுங்கள், இந்த ஜீவன் கரையறதுக்கு என்ன வழி? இந்த துந்துகாரி அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சனம் குரு ஸ்லோகத்தோட சொல்றேன். 7 நாள் பாகவத பாராயணம் பண்ணு, அதுதான் முக்தி ஸ்ரீமத் பாகவதான் முக்தி, அந்த ஜீவன் துந்துகாரிய முக்தி அடைவான் நிச்சயமா அப்படின்னு சூரிய பகவான் சொல்லிட்டு அவருடைய வேகத்தை நிறுத்தின உடனே, அவர் வேகத்தை தடுத்து பின்வாங்கின உடனே அவர் சுதந்திரமா போவிட்டார். யாரு? கோகர்ணன். அது தான் சூரிய பகவானே போனாராம். அப்பெல்லாம் தேவர்களோட மனுஷர்கள் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி காலத்துலலாம் ஹவிர் பாகம் வந்து தேவர்கள் நேரடியாக வந்து வாங்கி போவாங்களாம். ஹவிர் பாகம்லாம் ஜனங்களுடைய காலத்துலலாம். அதை வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு, நீங்க தேவர்லாம் வந்து ஹவிர் பாகம் வாங்கி போறதை நீங்க பார்க்கலாம், நீங்க ஒரு 10 நாள் இங்க தங்குங்க, என் யாகம் பூர்த்தி அடைய போகுது அப்படின்னு ஜனக மகாராஜா ராமர் லக்ஷ்மணர்களோட விஸ்வாமித்திரர் வந்த போது சொல்றாரு. அது மாதிரி தேவர்கள்லாம் நேரடியா பேசக்கூடிய காலங்கள் அதெல்லாம். இன்னைக்கு அதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. இவன் யாருப்பா, இவன் பழைய பஞ்சாங்க அப்படின்றவங்க. சாஸ்திரம் அத்தனையும் சாஸ்திரம் சத்தியம். நம்மளாம் கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படுற? கிருஷ்ணாத் விமுகஸ்ய அதர்மசீலஸ்ய, கிருஷ்ண பக்தி பண்ணாத அதர்மத்துல நம்ம ஈடுபடுறதுனால்தான் நம்ம செய்த அதர்மன்னே நம்மளுக்கு தெரியல. எந்த பகவானால நாம உணவு சாப்பிட்றோமோ அந்த பகவானுக்கு படைக்காம சாப்பிட்றோமே, இதுவே ஒரு அதர்மம் இல்லையா? அவன் சாப்பாடு நம்ம இன்னைக்கு படியாளுக்கலன்னா நமக்கு எத்தனை பேர் இந்த ஒரு படி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்னைக்கு உனக்கு நல்ல பகவான் சாப்பாடு கொடுத்துருக்கான், நல்ல ஆடைகளை கொடுத்துருக்கான், நல்ல வீடு கொடுத்துறான், அம்மா அப்பாவை கொடுத்துருக்கான், அழகான மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், இவ்வளோ செல்வம் சௌக்கியங்களை கொடுத்து, நல்ல வேலை உத்தியோகம், இவ்வளோ காரு பங்களா எல்லாத்தையும் கொடுத்துருக்கானே, உனக்கு வண்டி கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் கொடுத்துருக்கானே, நீ அவனுக்காக நீ என்ன செய்த? ஏதோ கிடைக்குது, அதனால எங்கேயும் எப்படியே கிடைக்குது அப்படின்னு நினச்சின்னு போற. இல்லை, நான் சம்பாதிச்சு எனக்கு குடும்பம் நடக்குது. நீ சம்பாதிச்சு ஒரு சில காரியங்கள் தான் சாதிச்சுக்க முடியும். நீ சம்பாதிக்காம பகவானால இயற்கையினால் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அனுபவிக்கிறிய, அதுக்கெல்லாம் அந்த கடன்லாம் நீ எப்படி அடைக்க போற சொல்லு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு நீ வந்து துரோகம் பண்ணனா அது தண்டிச்சிட்டோம். அதுதான் நம்மளுக்கு கலி தோஷம் வந்து பாதிக்கிறதுக்கு காரணம். நாம தான் இடம் கொடுத்தோம். சரியா வாழ தெரியாம, சாஸ்திரங்களை சொல்லும்படி சாஸ்திரங்களை சொல்றத சரியா கடைப்பிடிக்காம, சரியான வாழ்க்கையை நடத்தாம, மகான்கள் சொல்ற பேச்சையை நம்ம எடுத்துக்காம, கண்டதே காட்சி கொண்டதே வாழ்க்கையில வாழ்ந்தால்தான் மனசு அடங்காம இச்சைகள்ல விழுந்துட்டு, அற்ப விஷயங்கள் அற்ப ஆசைகள்ல போய் விழுந்து, தோஷப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷம் இல்லாம தவிக்கிறோம். அதே சமயத்தில் சேர்வாரோட சேராம
அதாவது என்னன்னா பாகவதோட சேராம துஷ்டருடைய சகவாசத்தினால பக்தியற்ற நாஸ்திகளோடு சேர்ந்து அவர்களோட நம்ம இப்படிலாம் தாறுமாறாக சாதுக்களே துஷ்ட சங்கத்துல பாஷண்டிகளோட பேசக்கூடாது, அந்த விஷயங்களை பத்தி அலசவும் கூடாது, அதை விசாரணை பண்ணக்கூடாது. அந்த சம்பாஷணிகள் அதை பத்திலாம் பேசி பேசி மனசை கலங்கமாக்கி கொண்டு நாம துன்பப்படுறோம். நம்ம ஏன் துன்பப்பட மாட்டோம், ஏன் கஷ்டப்பட மாட்டோம் சொல்லி பார்க்கலாம். அதனால அற்ப பலன்களை கொடுக்கறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. அற்ப பலன்களை ஈஸியா கட்சிடும். இது என்னன்னா முக்தியை விட உயர்ந்ததாகிய பக்தியை கொடுக்கக்கூடிய வந்த புராணம் இது பாகவதம். அதனால இங்க போராமைக்கோ துவேஷத்துக்கோ நிர்மத் சரணம் சதாம் போன்ற துவேஷங்களுக்கு இடமே கிடையாது. இது உயர்ந்த பலன்களை கொடுக்க வந்த புராணம் பாகவதம். நான் படிச்சா இதெல்லாம் எனக்கு என் ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்கறது முதல்ல உன்னை படிக்க விடணுமே. நீ படிச்சா பலன்கள் கிடைக்கிறது, படிச்சா உயர்ந்த பலன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 100 கோடி ரூபாய் கிடைக்கும். நீ உன்னுடைய கடன்கள்லாம் எப்படியாப்பட்டதுன்னா 1,00,000 ரூபாய் மாதிரி. தேவ கடன், பித்திரி கடன், ரிஷி கடன்லாம் 1,00,000 ரூபாய் மாதிரி. அந்த 1,00,000 ரூபாய் 1 கோடியிலேயே அடங்கிடும். மிச்சம் வச்சு என்ன பண்ண சந்தோஷமா இருக்க வேண்டியது தான், ஜாலியா. உன் தலைமுறைக்கு இந்த பாகவதம் ஒண்ணு காப்பாற்றும். இந்த பாகவதம் கூட உன் டாக்டர் ஒண்ணு காப்பாத்திடுவானா சொல்லுங்க? உன் பணம் உங்களை காப்பாத்திடுமா, இல்லை உங்க உறவினர்கள் காப்பாத்திடுவாங்களா? நீங்க மூலிகை நல்ல மருந்து, நல்ல பத்தியமான உணவு சாப்பிட்றீங்க, மூலிகைலாம் சாப்பிட்றீங்க, அந்த மருந்து உணவு உங்களை காப்பாத்திடுமா? இல்லை நம்ம பாதுகாப்பா பயணம் போறோம், அதனால நம்ம மாலுவை காப்பாத்திடுவோம், நம்மளுடைய அதெல்லாம் காப்பாத்தாது. எல்லாமே ஒரு நாள் ஏமாத்திட்டோம். பகவான் ஒருத்தன் தான் உண்மையா காப்பாற்றுவோம். எவ்வளவு பேர்கள் டாக்டர்களை பணத்தை லட்சமா 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்துட்டு கடைசியில் டெட் பாடியா எடுத்துன்னு வராங்க வீட்டுக்கு. எதுவும் காப்பாற்றாது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தின் கோவிந்தா, காற்றுள்ள போதே தூத்திக்கொள். அதான் காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ளு அர்த்தம்னா, மூச்சு இருக்கும் போதே பகவானை நம்ம நல்லா வாழ்க்கையை நல்லா சரியா பயன்படுத்திக்கோ. பாகவத பாராயணம் பண்ணு, ராமாயணம் பாராயணம் பண்ண. அப்பதான் போற காலத்துல பகவத் சிந்தனையோட மங்களகரமா போவேன், சித்தி அடைய முடியும். இல்லைன்னு சொன்னா ஏதோ ஹாஸ்பிட்டல்ல மரணம் அடைஞ்சான், எங்கேயோ போனான், எப்படியோ செத்துட்டான், அவள்தான். ஜாயந்தே மரணாயேவ கதாசிரவண வர்ஜிதாக. எதுக்காக பிறந்தானா? சாகிறதுக்குன்னே பிறந்தான்ற மாதிரி ஆயுசு குறுகி நல்ல நீண்ட ஆயுசு வாழாம நல்லா சந்தோஷமா இல்லாம மாடு மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று அதுவாயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் போகும். அகால மரணங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள், அதே சமயத்துல துஷ்ட தோஷங்கள். வீட்டில் இந்த துஷ்ட கிரக தோஷங்களோ மற்றவருடைய திருஷ்டிகள்லாம் இருக்கு இல்லையா, கண் திருஷ்டி, அதெல்லாம் ரொம்ப பொல்லாதது. அதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு எத்தனை தோஷங்கள் பாதிக்குதுன்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம அவ்வளோ தோஷங்கள், கிரக தோஷங்களோ மற்ற தோஷங்களோ எத்தனையோ தோஷங்கள் பாதிக்கலாம். அவைகளெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு, பொசுக்கி தள்ளுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, வீட்டுல பாகவத பாராயணம் பண்ணணும், ராமாயண பாராயணம் பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், தெய்வீகமா பொழுது போக்கணும். தெய்வ பலத்தினால்தான் இப்படியாப்பட்ட துர்தேவதைகளால் உண்டாகக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்க முடியும். அதனால ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல பாகவதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது 1 வருஷத்தும் ஆகிறதுக்குள்ள வைக்கணும். பாகவதம் வச்சா அந்த வீட்டுல அந்த இறந்த ஜீவனானவன் உத்தம கதி அடையும். இப்ப என் நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார். ஆனா நம்ம சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க வீட்டுல பாகவதம் சப்தாகம் வச்சா, பாராயணம் பண்ணா அந்த ஜீவன் உத்தம கதி அடையும். நல்ல நோக்கத்தோட சொல்றேன்.
உண்மையிலே அந்த ஜீவன் நல்ல உத்தம கதி அடையணும்னா அந்த வீட்டில் பாராயணம் பண்ணணும். இறந்து 1 வருஷம் இருக்குன்னா 1 வருஷத்துக்குள்ள பாராயணம் பண்ணணும். ஒரு சப்தாகம் வச்சிடணும். வச்சுட்டு இன்னும் கதையோடு வச்சா இன்னும் ரொம்ப சேமம். அப்போ அந்த ஜீவனுக்கு பகவான் உத்தம கதி அளிப்பான். அந்த காலியத்து ஏனைவ சூயதாம் கதாஸ். இல்லை ஒன்று கடைசி காலத்தில் பாகவதம் கேட்டுட்டு உயிர் போச்சுன்னா பகவானே பிரயச்சதி, பகவானே வந்து அந்த ஜீவனை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவானாம். அதனால இது இகலோக சௌக்கிய முக்தி பிரதாயினி, முக்தியும் உண்டு கிடைக்கும் அந்த ஜீவனுக்கு. அதே சமயத்துல நல்லா இருக்கிறவங்களுக்கு, உயிரோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த லோக சௌக்கியங்கள்ல இந்த உலகத்துல க்ஷேமமா இருப்பாங்க இந்த பாகவதம் படிச்சா வீட்டுல. இல்லை நம்ம பலத்தினாலேயே நம்ம இந்த பித்திருக்கடன் தேவ ரிஷிகள்லாம் அடைக்க முடியும். ஏதோ உண்மைதான், நான் இதெல்லாம் சாஸ்திரம் வந்து பொய்ன்னு சொல்லல. பித்ரு சாபங்கள் இருக்கும். பித்ரு சாபங்கள் இருந்தால் வீட்டில் வந்து சந்ததி விருத்தி ஆகாது. குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக, பிரச்சனைகளாகவே வந்து இருக்கும். கைக்கு வர்றது கைக்கு வாய்க்குமே சரியா இருக்கும். அதான் கைக்கு கட்சது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. எதுவும் விருத்தியே இருக்காது. விரக்தியா இருக்கும், இதை விட விருத்தி இருக்காது. வாழ்க்கையில் ஒரு விருத்தியே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது. எந்த நினைச்சாலும் ஒரு குறையாவே இருக்கும் மனசு. அதை பூர்ணப்படுத்துறது எதுனா ஸ்ரீமத் பாகவதம் தான். ஏன்னா அது பித்ருக்களுடைய சாபம் இருக்கலாம், தேவருடைய சாபம், ரிஷிகளுடைய சாபம். அதுபோல ஏதோ ஒரு ரிஷி வம்ச பரம்பரையில் தான் ஒவ்வொரு கோத்திரம். இப்போ கௌஷிக கோத்திரம் சொல்றாங்க, ஆங்கிரச கோத்திரம் சொல்றாங்க. இது போல பல கோத்திரங்கள் இருக்கு இல்லையா? எல்லாரும் ரிஷி கோத்திரத்துல தான் நம்ம வந்திருப்போம் எல்லாருமே. ஆனா தெரியாது சில பேருக்கு பிராமணர்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தாங்க என்ன கோத்திரம்னு. அந்த ரிஷிகள் கோத்திரம், அந்த ரிஷிகளுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அவர்கள் சந்ததி தானே வந்திருக்கோம். அதனால தேவர்களுக்கு நாம இயற்கை சூரியன் காய்க்குது, சூரியன் அனுபவிக்கிறோம், காற்று அனுபவிக்கிறோம், தண்ணீர் அனுபவிக்கிறோம். இயற்கை இல்லைன்னா நம்ம பூமி இருக்கு, பூமிக்கு ஒரு தேவதை, பூமியுடைய வளங்களை அனுபவிக்கிறோம், உணவு உண்கிறோம், காய்கறிகளை சாப்பிடும். எல்லாம் பூமி தேவியால் கொடுக்கப்படுகிற உணவு தானே. அப்போ மற்ற ஜீவராசிகளால் கிடைக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் ஸ்தாவரங்களால. அப்படி எல்லாமே நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய எல்லாருக்கும் நம்ம மறைமுகமாக சில பேர் நேரடியாக சில பேர் இடத்துல நம்ம கடன் பட்டிருக்கோம். பித்ருக்களுடைய கடன் மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா, மரத்தின் வேருக்கு ஜலத்தை வார்த்தனா எப்படி தன்னாலே கிளைகளுக்கும் இலைகளுக்கும் போய் சேருதோ அதனுடைய சத்தானது, அது மாதிரி பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜையானது, பாகவத பாராயணமானது ஆட்டோமேட்டிக்கா தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிடும். அவர்கள் மிக அதிகமாக சந்தோஷம் அடைந்து அந்த தேவர்கள்லாம் வேண்டிய வரங்களை அந்த வீட்டில் அளிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் மகாத்மாக்களாக பிரகாசிக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் பார்த்தா சுலபமா இருக்கு பத்தியா. பாகவத பாராயணம் பண்ண சுலபமா சொல்ல முடியாது. பாகவத பாராயணம் பண்ண எங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும். ஆனா பாராயணம் மற்றதை விட இப்போ வெளி விஷயங்கள், உலக விஷயங்களை பணத்தை தேடி வரும். உலக விஷயங்களை மட்டும் நம்ம சிரமப்படாம இருக்கிறோம், இதை விட பன்மடம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே. ஆனா இது பாகவதத்துக்காக கஷ்டப்படுறது சந்தோஷம்தான். அந்த அளவுக்கு ஒன்றும் இது கஷ்டம் கிடையாது. இது மனசுக்கும் பொறுமையா படிச்சோம்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நிறைய விஷயங்கள் கிருஷ்ண கதைகளை பத்தி பேச கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷனாசனம் ச முக்தேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி அடைவிட சந்த கதானகமிதம் பிபதாதரேன தீர்த்தேன பரிசீலன சேவையாக்கியும். அப்படிப்பட்ட தீர்த்த யாத்திரையெல்லாம் ஏன் மூட்டை கட்டிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க? அழகா பாகவதம் இருக்கே, சாதுக்கள் வாக்குல பாகவதம் கேட்கலாமே, பாகவத பாராயணம் பண்ணலாமே. நம்பிக்கை இல்லை, இவ்வளவுதான். ஸ்ரத்தை இல்லை, அந்த முயற்சி இல்லை, அந்த தெய்வ நம்பிக்கை அடியோடு அற்று போயிடுச்சு. இன்னைக்கு மக்களிடத்துல பாக்குறேன், நம்ம சொல்ற விஷயத்துல நம்பிக்கையே கிடையாது. விஸ்வாசு குரு வாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்வ பாவனா. இந்த விஸ்வாசம் இல்லாதனால்தான் கோகர்ணன் முதல் சப்தாகத்துல எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டாங்க. யாருக்கும் மோட்சம் துந்துகாரி ஒருத்தனை தவிர. துந்துகாரி தான் விஸ்வாச குரு வாக்கியேஷு, அந்த விசுவாசத்தோட கேட்டான் நான் கதையை. அதனால்தான் அவனுக்கு விமானம் வந்தது, மற்றவங்க யாருக்கும் விமானம் வரல. ஏன்னா ஏதோ ஒரு கட்டுக்காத
பாகவதம் அதெல்லாம் ஒரு கதையாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஜனங்கள் கேட்டாங்க கோகர்ணனுடைய சபையில். கதை சொல்லும்போது யாருக்கும் விமானம் வரல. ஆனால் துந்துகாரிக்கு விமானம் வந்ததை பார்த்த உடனே, ஆஹா இது சாதாரண கதை இல்லைப்பா, அது பாகவதம், ஆஹா நம்மளுக்கு மோட்சத்தையே அளிக்கக்கூடியது, கோலோகத்தையே அளிக்கக்கூடியது இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிண்டு, அப்போ விஷ்ணு தூதரால் சொன்ன பிறகு அந்த ஒரு தடவை பாகவதம் ஏனத்தோணுன்னு கேட்டல, அதுக்கு விஷ்ணு தூதருடைய தரிசனம் கிடைச்சிது அங்கே எல்லாருக்கும். கோகர்னும் கிடைச்சிது, அங்கே இருக்கிற மக்களுக்கும் கிடைச்சிது. ஆனால் வைகுண்டம் கிடைக்கல. ஒரே ஒரு விமானம் தான் வந்தது. யாருக்குன்னா துந்துகாரிக்கு மட்டும்தான். அப்போ அந்த துங்கபத்ரா அதிகாரியில் நடந்த விஷயம் இல்லையா அது. அப்போ அந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஆஹா நமக்கு இது மாதிரி வைகுண்ட விமானத்தில் போனோம்னா நம்ம பாகவதத்தை ஸ்ரத்தையாக கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும். அப்போ யானைத்தானு கேட்டால் கூட பலன் உண்டு. ஆனால் விஷ்ணு தூதரில் தரிசனம் பண்ணுறவன் இப்போ யானைத்தானு பகவான் நாம சொன்னால் கூட விஷ்ணு தூதரில் தரிசனம் பண்ணா இல்லையா அஜாமலன். அதுக்கு பிறகு தொடர்ந்து ஸ்ரத்தையா நாம சொல்லும் போது வைகுண்டமே விமானம் வந்துடுச்சு அஜாமலனுக்கு. அது மாதிரி இவர்களும் ஸ்ரத்தையோட பாகவதம் கேட்ட பிறகு ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். தபசுனால யோகத்தினால தியானம் சித்திச்சா எந்த பலனும் அதே தான் பாகவதத்துக்கும் நாம சொல்றதுக்கும். நாம சிங்கத்திலும் கதாசவனம் ரெண்டுத்துக்குமே ஒரே பலன் தான், மோட்சம். எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சமய கலு கேசவ கீர்த்தனாத்து. கேசவ கீர்த்தனத்துக்கும் இதே பலன் தான். அதே சமயம் எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தா ஸ்ரவணே லபத்தி. ஸ்ரவணன்றது என்னன்னா பகவத் கதாசிரவணம். அப்போ அதுக்கு அனாயாசமாக சுலபமாக கதை கேட்டிருந்தாவே நாம சிங்கத்துக்காக நம்ம உறக்க நாம சிங்கத்தனம் பண்ணணும். கதை கேட்கறதுக்கு காது குத்துற உட்காந்தா போதும். ஸ்ரவணே லபத்தி சப்தாக 7 நாள் பாகவதம் கேட்டாலே உனக்கு முக்தி பலன், ரெண்டுமே வைகுண்ட பலன் கிடைச்சிடும். நாம் கலியுகத்துல 2 தான் மார்க்கம், நாம சிங்கத்திலும் கதாசிரவணம் ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். அப்போ நாம சிங்கத்திலும் பண்ண அஜாமலன் எப்படி மோட்சம் அடைந்தாலும், ஏன்னா தடன் பகவான் நாம சொல்லிட்டா கூட நாராயணன்னு புள்ளி நினைச்சு, ஆனா விஷ்ணுதூதரால் ரட்சிக்கப்பட்டான். அதே மாதிரி இவர்கள் யானதானு பாகவதம் கேட்டா கூட இந்த கோகர்ணனுடைய சபையில அத்தனை பேருக்கும் விஷ்ணு தூதர்களுடைய தரிசனம் கிடைச்சது. அந்த விமானம் வந்தது, துந்துகாரி திவ்ய உடலோட வைகுண்டத்து போறதை பார்த்தாங்க. அப்போ கோகர்ணன் கேட்குறாரு, கதை சொல்கிறேன், நான் உட்காந்துருக்கேன், கதை கேட்குற எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இவர்களுக்கு மட்டும் எப்படி வைகுண்டம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டால், விஸ்வாச குரு வாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனஹா. எனக்கு தெரியாத விஷயமா, நான் எவ்வளோ தெரியாத பாவத்தை கேட்டிருக்கேன், இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படி கேட்கக்கூடாது, தீனனா இருந்து கேட்கணுமா. எத்தனை தடவை கேட்டாலும் பகவானுடைய கதைகளாக செய்து உயர்ந்த புண்ணிய புருஷர்களால் அனுபவிக்கப்பட்ட நாரதர் போன்ற, பிரகலாதர் போன்ற, சுகாச்சாரியர் போன்றவர்களால் அனுபவிக்கப்பட்ட பாகவதமா செய்து, அப்படிப்பட்ட பாகவதம் கேட்குற பாக்கியம் நம்மளுக்கு கட்சிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற நிலையில கேட்கணுமா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எத்தனையோ இந்த பாகவதம் கேட்டிருக்கேன், என்ன புதுசா அப்படின்னு அலட்சியமா கேட்கக்கூடாதான். தீனத்துவ பாவனகா. இந்த கதைகள்லாம் சத்தியம், இதில் சொல்லக்கூடியதெல்லாம் பகவான் நம்மளை அப்படி ரட்சிப்பான் அப்படின்னு விஸ்வாசோ குரு வாக்கியேஷு சொல்றவங்க, குருஸ்தானத்தில் இருக்கிற வியாசபடத்தில் இருக்கிற குருமார்களுடைய வாக்கியத்துல விசுவாசம் வேணுமா. அப்போ மனோதோஷ ஜெயஸ்செய்வ சுயதாம் நிச்சலாமதிகி. அப்போ மனசுல உள்ள தோஷங்கள், கண்ட குப்பைகள்லாம் தூக்கி விசிரிச்சுட்டு, கண்ட நினைவுகள்லாம் தூக்கி விசிரிச்சுட்டு, அங்கே போனோம் இங்கே போனோம், அது பௌதிக விஷயத்த நினைச்சாவே துன்பம் தான். அந்த பௌதிக உள்ள தோஷங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நிச்சலமான புத்தியோடு வந்து உட்காந்து பாகவதம் கேள், அப்போ உனக்கு உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாகவத மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா நம்மளுக்கு துஷ்ட தோஷம், இந்த பிரேத பிசாசு அது இதுன்னு சொல்றேன். என்ன பிரேதம் ந பிசாச்சோவா ராட்சசோ அசுரோபிவா பக்தி யுக்த மனஸ்கானம் ந ஸ்பர்ஷனே பிரபுர் பவேத்து. இந்த பாகவத பாராயணம் பண்ணா, பக்தியோட பாகவத பாராயணம் பண்றோம் இல்லையா, பாகவதம் கேட்கறோம் இல்லையா, அந்த இடத்துல பிரேத பிசாசுகளுடைய உபாதிகள் கண்ணுக்கு தெரியாம வந்து பாதிக்குது இல்லையா. குழந்தைகளுக்கு நோயா வருது, ஏன் நோய்கள்லாம் வருது சொல்லும் பார்க்கலாம். அவைகளுடைய அது ஒரு துர்தேவதைகள் மூலமாக அவர்களுக்கு கிருமிகள் துன்பங்கள் வருது. நோய்களும் ஒரு கெடுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு துர்தேவதைகள் தான், அதை புரிஞ்சுக்கணும். அவைகள்லாம் பாதிக்காது எங்கன்னா பாகவதம் படிக்கிற இடத்துல. இது எப்படின்னா சிம்ம சப்தாத் விருகா இவ கலிய தோஷ, கலியினுடைய தோஷமானது. இதெல்லாம் கலியினுடைய தோஷம் தான். உபத்திரவங்கள் நோய்களால
மனசு கவலைகளால் வரக்கூடியதெல்லாம் அதே மந்தாக சோம்பேத்தனம். பாகவதம் படிக்கிறதுக்கு சோம்பேத்தனம், ராமாயணம் படிக்க சொல்ல பகவான் நாம சொல்றதுக்கு சோம்பேத்தனம். ஆனால் பணம் கிடைக்குதுன்னா உடனே ஓடுவேன் முட்டை கட்டின்னு. அதில் சுறுசுறுப்பாக இருக்கிறான். மந்தாக சுமந்த முதைய அதில் பாகவத விஷயத்தில் அப்படின்னா அவனை உபத்திரதாக கஷ்டம்தான் பட்டாகணும். இதெல்லாம் கலியினுடைய தோஷம். பகவத் விஷயத்துல சுறுசுறுப்பாக இருக்கணும். இன்னைக்கு 1000 ரூபாய் போனா போகும்போது பாகவதம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் உட்காந்து பாகவத பாராயணம் பண்ற துணிஞ்சட்சி தத்திய தைரியம் அதவா. அப்படி துணிஞ்சட்சி வரவங்களுக்கு மையால ஊழேன்னு பகவான் அனுகூலமாயிடுறானா அந்த ஆத்மாவுக்கு. அந்த வீட்டில் அவர்களுக்கு பார்த்து யோகக்ஷேம வகம் யகம்ன்றது சொல்றதுக்கு அவங்களுக்கு தானே. அவங்களுக்கு பார்த்து பகவான் செய்யறான், பாதுகாப்பு அளிக்கிறான். நாம தப்பா நடந்துட்டு நான் கோணமல்ல பக்தி பண்ணிட்டேன், எங்க வீட்டுக்காரனை கச்சேரி பண்றான்னு சொல்லிட்டு நானா ஒரு பக்தின் பேர் வச்சுக்கின்னு நான் பண்ணிட்டு அவ்வளோ எனக்கு பகவான் பாதுகாப்பு கொடுக்கலையே, என்னை பகவான் கைவிட்டானே, என் பகவான் காப்பாத்தலே அப்படின்னா இது என்ன நியாயம் சொல்லு பார்க்கலாம்? என்ன நியாயம்? நாம் ஏதோ ஒரு பக்தி பண்ணிட்டு அதுக்கு பக்தின்னு பேர் வச்சுக்கிட்டு மகான்கள் சொல்றபடியே நான் கடைப்பிடிக்க மாட்டேன், நான் இஷ்டமா நினைச்சா பக்தி பண்ணுவேன், நான் இஷ்டமா பக்தி பண்ணுவேன் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. எதையுமே ஒரு முறை இருக்கு. இப்படிதான் பக்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழிமுறையில பக்தி பண்ணா தான் உனக்கு அதனுடைய பலனை முழுசா அனுபவிக்க முடியும் இல்லையா? நாம வீட்டுல ஒரு பாகவதர் தேடி வராங்கன்னா அந்த பாகவத வெயின்னு சொல்றாங்கன்னா சப்தாகம் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சொல்ல வரதை வேணான்னு தடுக்க கூடவே கூடாது. நம்ம வீட்டுல பாகவதம் நான் வைக்கிறேன், வாங்க உங்க வீட்டுல நான் பாகவதம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அது நாமளா சொல்றது இல்லை, பகவானால தூண்டப்பட்டு சொல்றது. ஒரு பாகவதர் மூலமா பகவான் சொல்றான். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது அந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்காக பகவான் இவர் மூலமா நம்ம வீட்டுல பாகவதம் வைக்க சொல்றாங்க. அதை வச்சா அந்த தவறுகள் நிவர்த்தி ஆகும், அந்த இடத்துல உள்ள தோஷம் அந்த கர்மாவானது கழியும், அங்க பிரச்சனை அண்டாது, ஆபத்துக்கள் வராது. அப்போ அதை பகவான் பார்த்துப்பான். ஆனா அதுக்கு மேல நம்ம துர்பாக்கியம் தலைமையில ஏறி உட்காந்துருந்தோம்னா அந்த பாகவதர்களை பேசவே மாட்டோம். அந்த பாகவதருடைய வாட்ஸ்அப் நம்பரை பிளாக் பண்ணிடுவோம், அந்த பாகவதர்களோட தொடர்பை கட் பண்ணிடுவோம். இவர் என்னப்பா பாகவதை என்றார் வீட்டுல அனுப்பாப்பா நல்ல விஷயம் தானே சொன்னாரு, கெட்ட விஷயமா சொன்னாரு, பாகவதம் தான் வெயின்னு சொன்னாரு, அதுக்கு அவங்க உறவையே கட் பண்ணிடுவீங்களா? ஒரு விஷயம் ஒரு பக்தர்கள் சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். அது அவங்களா சொல்லல, பகவானா சொல்றது. பகவான் தான் நமக்கு வீட்டில் ஒரு நல்லது நடக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா நீங்க கொஞ்சம் நெஞ்ச பக்தி பண்றீங்கல்ல, அந்த பக்தி பண்றதுனால உங்க மேல உள்ள கருணை காட்டி ஒரு பாகவதர் மூலமா நம்மளை அறிவுறுத்துறோம், புரிஞ்சுக்கணும். அது பிறகு கஷ்டம் வந்துச்சு சொன்னா என்ன பண்ண முடியும்? அந்த கஷ்டத்தை போகிறதுக்கு தான் பாகவதம் வைக்க சொன்னது. இதுபோல் நடந்திருக்கு. நான் அதான் சொல்றேன். நான் இளமுறைவா காய்முறைவா தான் சொல்ல முடியும், நேரடியாக சொல்ல முடியாது. நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன், பாகவதம் வைங்க நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க கஷ்டங்களை கேட்ட உடனே அதுபோல் என்னவோ தெரியல பகவானால தூண்டப்பட்டு அப்படி சொன்ன பிறகு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நல்ல நேரம் இல்லை. விருப்பம் இல்லைன்னு சொல்றது நல்ல நேரம் இல்லை. அதனால இந்த பித்திருக்கடன் நான் தான் செய்யணும், தேவகடன் நான் தான் செய்யணும், எதுனா செய்யணும், அதெல்லாம் அற்ப பலன்கள்ப்பா. நீ பித்திருக்களை திருப்தி படுத்ததோ தேவர்களை திருப்தி படுத்ததோ உன் நோக்கம் கிடையாது. பகவான் ஒருத்தனை கிருஷ்ண பிரியம் பகவானை திருப்தி படுத்ததான் நோக்கம். ஏன்னா இவரெல்லாம் சிறு தேவதைகள். காங்சந்த கர்மணம் சித்திம் யஜந்தி இக தேவதா, அல்பமேதசா. அவர்கள் சிறுமதி படைத்தவர்கள். அதனால சிறு தேவதைகளை வழிபடுத்து இகலோக தேவதைகள் வழிபட்டு இகலோக சௌக்கியங்களான இக தேவதா. காங்சந்தி கர்மணாம் சித்தி யஜந்தி இக தேவதா. இந்த உலகத்தில் உள்ள கர்மாவில் சித்தி ஏற்படுறதுக்கு, அதாவது பலன்கள் உண்டாகிறதுக்கு இவர்கள் யஜந்தி இக தேவதா, இந்த சிறு தேவதைகள் வழிபாடுகள் பண்ணுகிறார்கள். அவர்கள்லாம் அல்பமேத சிறுமதி படைத்தவர்கள். இந்த அல்ப பலன்களுக்காக நீ மற்ற தேவதைகளை போகணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், உயர்ந்த பலன்களையும் கொடுத்து விடக்கூடிய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு தானே எல்லா கிரியானுஷ்டானங்களும் செய்து முடிக்கும் போது எல்லா ஹோமங்களும் சரி பித்ரு தர்ப்பணங்களும் சரி எல்லாம் கடைசியில் என்ன பண்ணுறேன் சொல்லி முடிகிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. அவள் தான் முடிஞ்சு போச்சு. அந்த கிருஷ்ண பிரீத்தியர்த்தம் ஆகும் பொழுதுதான் அந்த தந்திரலோபம் மந்திரலோபம்
திரவிய லோபம் ஏதாவது இருந்ததுன்னா, திரவிய சுத்தி இல்லாமல் இருந்ததுன்னா, அந்த தந்திரம் வந்து தப்பா இருந்தா, மந்திர உச்சாரணம் தப்பா இருந்தா, அந்த கிரியானுஷ்டானத்துல ஏதாவது குறைகள் ஏற்பட்டா அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு பகவான் நாமா தான், கிருஷ்ணன் தான் வந்து அதை சரி பண்ணணும். அப்ப டைரக்டா கிருஷ்ணனே சந்தோஷப்படுத்திட்டா மற்றதெல்லாம் ஈஸியா ஃபுல்ஃபில் ஆகுமே. அதைத்தான் நாரதர் சொல்றாரு. வேறுல ஜடத்தை பார்த்தனா தன்னாலே கிளைகளுக்கும் இலைகளுக்கும் போய் சேர்றது மாதிரி பித்ருக்கள், தேவர்கள், ரிஷிகள், மற்ற ஜீவராசிகள் எல்லாருமே திருப்தி அடைஞ்சிடுவாங்க கிருஷ்ணனை திருப்திப்படுத்துறதுனால அப்படின்னு ரெண்டு மூணு இடத்துல சொல்றாரு. பாகவதத்திலேயே, பகவத்கீதையிலையும் சொல்றாரு. அவர்கள் யாருன்னா சுமேதசகா, சிறந்த புத்திமான்கள். அல்பமேதசா கிடையாது, அல்பமான மேதசா, அல்பமான புத்தி, அதாவது சிறுமதி படைத்தவர்கள் கிடையாது. அவர்கள் உயர்ந்த புத்திமான்கள். சுமேதசகா யாரு? பகவானை வழிபடுறவங்க, கிருஷ்ணனை வழிபடுறவங்க, பாகவதம் படிக்கிறவங்க. அவர்கள் உயர்ந்த பலனையே கொடுக்கக்கூடிய வந்த புராணம். இந்த அல்ப பலன்களை சொல்ல வந்த புராணம் கிடையாது பாகவதம். அப்போ உயர்ந்த பலன்களை கொடுக்க வந்த பாகவத பாராயணம் பண்றாங்கன்னா ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல வந்து 1000 அஸ்வமேதம் பண்ணிட முடியுமா? ஒரு அஸ்வமேதம் பண்ண முடியுமா? நம்ம சொல்றோமே, நம்ம சிறுதேவதை வழிபாடு, அந்த வழிபாடு, இந்த வழிபாடு சொல்றேன். நான் தப்புன்னு சொல்ல வரல, வழிபாடுங்க. ஏன்னா அதை விட ஒசத்தியா உனக்கு கிடைச்சிட்ட பிறகு நீ எதுக்கு நீங்க சிறுதேவதை வழிபாடு பண்ணணும்? உயர்ந்த விஷயம் கிடைச்சிச்சு பாகவதம். பகவானே கிடைச்சிட்டாரு. பகவானுடைய வேலைக்காரர்கள் தான் மற்ற சிறு தேவதைகள்லாம். பரமேஸ்வரனே கிடைச்சிட்டான். ஈஸ்வரனுடைய சேவர்கள் தான் மற்ற 30 கோடி தேவர்களும் பகவானுடைய சேவர்கள் தான். அப்படி இருக்கும்போது பகவான் கட்டளைக்கு அடிபணிஞ்சு தான் மாயாதேவி அந்த சங்கர்ஷனர் கர்ப்பத்தை மாற்றி அவங்க போய் பிறகுறான். யாரு? கிருஷ்ணனுக்கு கட்டுப்பட்டு தான். அப்போ கிருஷ்ணனுக்கு பகவான் சொல்றார், எனக்கு மயாத்தியக்ஷேன சூயதேச சராசனம், என்னுடைய கடாட்ச மாத்திரத்தினாலே அந்த சக்தியானவள் சக்தி பெற்று உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறாள் அப்படின்றாரு இல்லையா? அந்த சக்திக்கு மட்டும் எங்க சக்தி கொடுக்குது? இவன் கொடுக்குற சக்தினால. விஸ்வோத்பத்தி அதிகேதவே. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் காரணம், காரணனா இருக்கக்கூடிய பகவான் தான் பரமேஸ்வரன், மகேஸ்வரன், சர்வலோக மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில சொல்லப்படுகிறது. கிருஷ்ணனை தான், இவன் தான் பகவான். கிருஷ்ணன்ற பேரால சொல்ல கீதைய பகவத்கீதை. ஏன்னா பகன்ற சப்தத்துக்குரிய பகவான் இறைவன்னா கிருஷ்ணன் தான். அவனாலும் உன்னுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதா? அவனை அண்டி இருக்கிறன்னு சொல்ற, ஆனாலும் அவனை முழுசா அண்டி இருக்கிறது தான் கத்துக்கல. அவனை நம்புறோம், அவன் புகழ பாடுறோம், ஆனா அவனை முழுசா எப்படி சரணாகதி அடையிறதுன்னு தான் நம்மளுக்கு தெரியல. அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மகாத்மாக்கள் சம்பந்தத்தோட நம்ம பாகவத பாராயணம் வீட்டுல சப்தாகம் வச்சோம்னா, பாராயணம் பண்ணோம்னா எல்லா தோஷங்களும், இது சின்ன இந்த தோஷம், அந்த தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், பித்திருக்கர்மம், அது பித்திருதோஷம், தேவருடைய சாபம், அது இது இல்லை முன்னோருடைய சாபம், என்னென்னவோ சொல்றாங்க இல்லையா? அதான் சொல்றேன், நப்ரேதோ ந பிசாச்சோவா ராட்சசாச்சோ, பிசாசு பிரம்மத்தி தோஷம், அந்த தோஷம், இந்த பிரம்மராட்சருடைய வந்து பாதிக்கிறாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல. இது மாதிரி நிறைய பூத பிரேத பிசாசங்கள், பில்லி சூனியம் எல்லாமே அடி நொறுங்கி தள்ளிடும் அந்த பாகவதம் வைக்கிற இடத்துல. விஷ்ணு தூதர்கள் வந்து அங்க குதிச்சுட்டாங்க, தொப்புன்னு அபதன்னு பிடிச்சி தள்ள மாதிரி வந்து விழுந்துருவாங்க அந்த இடத்துல விஷ்ணு தூதர்கள். அந்த வந்து அப்படி விழுந்து என்ன பண்ணுவாங்களாம், அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவாங்க. அப்படி யம தூதர்களே கண்ணுக்கு மறைவா வந்த யம தூதர்களையே பாசக்கயிறு அறுத்தெஞ்சிட்டு அவரை துரத்தி விட்டாங்க அச்சாமலம் கழுத்து. அப்போ விஷ்ணு தூதரெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா யாருக்கு எதுக்காக தெரியும்னா அவன் திருந்ததுக்காக தெரியும்படி செய்தாங்க. கடைசி காலத்துல அச்சாமலம் உயிர் விடும் போது அப்போதான் யமதூதர்கள் தெரிவாங்களாம் கண்ணுக்கு. அப்போ விஷ்ணு தூதர்களும் தெரிய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த ஜீவாத்மா காரியத்தனன்றதுக்காக. ஆபத்து காலத்துல பகவத் பக்தர்கள் தான் ஓடி வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. அதனால ஒரு பக்தர்கள் வந்து திட்டுனா கூட நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். நம்மளால கோபமா பேசினா கூட நம்ம நன்மைக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருந்தா அந்த பக்தர்கள் நம்ம வெறுக்க மாட்டோம். அந்த பக்தர்கள் வந்து நம்ம வெறுக்க மாட்டோம். அந்த பக்தர்கள் நம்ம நன்மைக்கு தான் திட்டுறாங்க, நம்ம புரிஞ்சு பக்குவமா இருந்தோம். அவர்களை வெறுக்கிறதுனால நஷ்டம் யாருக்குன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம்.
நல்லது தானே சொல்றாங்க. பாகவதம் தான் சொல்றாங்க. வீட்டுல பாகவத பாராயணம் பண்ணுங்க, ராமாயண பாராயணம் பண்ணுங்க, நாம சங்கீர்த்தனை வைங்க, நல்லதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம செய்தா நல்லது கண்டிப்பா. அது மாதிரி இந்த அல்ப பலன்கள்லாம் ஈஸியா நிறைவேறிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 1,01,100 ரூபாய், அவ்வளவுதான் உன் கடன். அது 100 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய பலன் பாகவதம். எப்படி இருக்கும்? எது வசதி? 100 கோடி வசதியா, இல்லைன்னா நீ கவலைப்படுறிய அல்ப விஷயத்துக்கு? இன்னைக்கு நீ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவலைப்பட்டு இருக்கே. உன் கடன் ஒன்றும் பெரிய கடன் கிடையாது. 1,00,000 ரூபாய் கடன், இல்லை 1000 ரூபாய் கடன், இல்லை 100 ரூபாய் கடனா இருக்கும். இதைதான் நீ பெருசா நீ புலமையில் இருக்கிற கடன் 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 பெரிய பிரச்சனையா நீ படி புலமையில் இருக்கீங்களே உலகத்துல. இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் பெருசா நினைச்சு புலமையில் இருக்கீங்களோ அதெல்லாம் பகவான் இந்த பாகவதம் படிக்கிற வரைக்கும் அதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய கவலைகள். இந்த பாகவத புஸ்தகத்தை தொட்டு நீ படிக்க ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கடுகு தும்பா தூசா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உயர்ந்த பலன்களை கொடுக்க வந்த புராண பாகவதம். அதான் சொல்றேன், 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலனு, 100 வாஜபேயி யாகம் பண்ண பலனு, கோடி யக்ஞ பலப்பிரதான் உலகத்தில் சொல்லியிருக்கு. கோடி யக்ஞங்கள்லாம் பலன்லாம் கட்சிடுமா பாகவதம். நான் சும்மா அலங்காரத்துக்காக சொன்னது. நான் உண்மை, மகான்களால சத்தியத்தை தான் பேசுவாங்களே தவிர பொய்ய சொல்ல மாட்டாங்க. இது சத்தியம் பரம் தீமகி அப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்க எப்படி பொய் சொல்லுவாங்க? சத்தியத்தை தியானம் சொல்லுவான். ஏன்னா அவனே சத்தியஸ்வரூபி தானே. சத்தியவிரதம் சத்தியபரம் திரி சத்தியம் சத்தியசி யோனி நிகிதம் சத்திய சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. அப்படிப்பட்ட சத்தியஸ்வரூபியாச்சு, அவனே சத்தியவிரதனாச்சு, சத்தியசந்தனாச்சு. அவன் கதைகளை படிக்காம நம்மளுக்கு எப்படி சேமங்கள் உண்டாயிடும்? பகவத் பலத்தை நம்பாம பகவத் பலத்தினுடைய சக்தி இல்லாம நாம எப்படி மாயை ஜெயிக்க முடியும்? நம்ம சாமர்த்தியத்தினால, நம்ம பலத்தினால நடக்கவே நடக்காது இல்லையா? அதனால புரிஞ்சுக்கணும், யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல யாராலையும் அவங்க சக்தி உள்ள மட்டும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனா யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால அவங்களையும் இவங்களையும் குறை சொல்றது பிரயோஜனமே இல்லை. யாரையும் கசிய தூஷணம், எதுக்காக தூஷணம் பண்றீங்க? அவங்கள இவங்களே திட்டுறீங்க. அவங்களால தான் நான் துன்பப்படுறேன், இவங்களால தான் துன்பப்படுறேன், இவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தேன், இந்த டாக்டர் காப்பாத்தல, அப்படி இப்படின்னு யாரையும் தூஷணம் நம்ம மேல குறைய வச்சுக்கிட்டு நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு கூடவே கூடாது. நாம பகவானை சரியா ஆசிரிச்சோம், ஆனா சரியா ஆசிரிக்கல, முழுமையா ஆசிரிக்கல. முழுமையா ஆசிரிச்சோம்னு சொன்னா பகவான் நம்மளை கைவிடவே மாட்டான். புரியுதுங்களா? அப்போ ஒரு பாகவதர்கள் சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டுல பாகவதம் வைக்கணும், சப்தாக பாராயணம் பண்ணணும், மூல பாராயணம் பண்ணணும். ரொம்ப 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 சேமத்தை கொடுக்கக்கூடியது, அவ்வளவு விசேஷம் இந்த பாகவதம். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம வீட்டுல பாகவத பாராயணம் பண்ணணும். அதற்கு இப்ப நான் சொன்னது ஒரு 4-5 பலன்கள் தான் சொல்லியிருக்கேன். எக்கச்சக்க பலன்கள் பாகவத மகாத்மியத்துல எக்கச்சக்க பலன்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. பாகவத மகாத்மியத்துல அமோகமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இது விஸ்வாசம் உருவாக்கிறது. சத்த தானம், சத்த வேணும், நம்பிக்கை வேணும். அதுதான் பாகவத மெயினா நம்பணும். ஃபர்ஸ்ட் பகவானை நம்பணும், பாகவதத்தை நம்பணும். சத்ததானானாம் ஏனாத்மா சம்பிரசீததி. யாரு சத்தையோடு கேட்கலாம், அவன் மனசுதான் பரிபூர்ண சந்தோஷத்தில் மிதப்பார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் நாசமடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில. என்னுடைய மதத்தை பகவத்கீதையில சொல்றாங்க, என்னுடைய மதத்தை யார் நம்பவில்லையோ அவர்கள் தான் கெட்டு போகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆனா என்னுடைய மதத்தை யார் நம்பி அதன்படி என்னுடைய பக்தியில பண்றாங்களோ அவர்கள் சேமமா இருக்கிறார்கள், அவர்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு கீதையில பகவான் சொல்றான். அப்போ ஸ்ரத்தை தான் முக்கியம், சந்தேகம் கூடாது. நம்பிக்கையோட சத்தை இருக்குதுன்றது என்ன அடையாளம்னா, இன்னைக்கு உட்காந்து உடனே பாகவதம் படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. அதான் நம்பிக்கைக்கு அர்த்தம். லேட் பண்ண மாட்டீங்க.
ஏன்னா பாதுகாப்புக்குன்னு ஒரு உபாயம் கிடைச்சதுன்னா அதை பிடிச்சிக்க வேணாமா? கிடைச்சதுன்னு அப்புறம் போனா வருமா? சொல்லும் பார்க்கலாம். காலத்தை வீணடிச்சுட்டு பகவத் பக்தியை சிறப்பா செயல்படுத்தாம ஆபத்து காலத்துல மட்டும் பகவானை வழிபடுறது நல்லதுதான். அவன் மற்ற நேரத்திலாம் பகவானை உதாசீனப்படுத்திட்டு நீங்க என்னதான் லோகக்ஷேமங்களை தேடிக்கினாலும் உலக நன்மைகளை தேடிக்கினாலும் காப்பாத்துறதுக்கு பகவான் தானே ஓடி வரணும். அதெல்லாம் காப்பாத்துமா? உலகத்துல உஷாரா இருக்கிறோம். நாம என்னென்னவோ நம்ம சேஃப்டிக்கு தேவையான எல்லாமே நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம். இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அது பண்றோம் எல்லாமே செக்யூர் பண்ணிக்கிறோம். ஏன்னா உலகத்துல நம்ம உஷாரா வாழ்றோமா, அப்படிலாம் எல்லாம் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நல்லா சம்பாதிச்சுக்கிறோம். அதுவும் உயர்ந்த உத்தியோகம், அதுவும் நல்ல பதவி அதிகமாக கிடைக்குது, பணமும் சம்பளமும் அதிகமாக கிடைக்குதுன்னா அதுக்கெல்லாம் உஷாரா உடனே எழுதி போட்டு எப்படியோ அப்ளை பண்ணி நம்ம அந்த உத்தியோகத்தை வாங்கி, இல்லை ஒரு உத்தியோகத்தோட இன்னொரு உத்தியோகத்தோட இதில் சம்பளம் அதிகமாக கிடைக்குதுன்னா உடனே அங்கே கூட தாவிட்டு எப்படி அதெல்லாம் உஷாரா இருக்கிறோம். ஆனா ஆத்ம லாபத்துல மட்டும் ஏமாந்துட்டோமே. ஏன் அது பாகவதம் படிக்கிறதுல மட்டும் ஏமாந்துட்டு பாகவத புஸ்தகத்தை திரும்பியே பார்க்கறது இல்லையே, பகவானை திரும்பியே பார்க்கறது இல்லையே, பகவத் பக்தியில மட்டும் ஏமாந்து போறோமே. ஏன்னா நம்ம உஷாரா இருக்கிறோம்னு சொல்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உஷாரா இருந்து நம்ம எதெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டோமோ எதை சேகரிச்சோமோ அதெல்லாம் காப்பாத்திடுன்ற ஒரு நம்பிக்கை, நம்ப கூடாததை நம்பி ஏமாந்து போனது. ஏன்னா அதுவே அசத்து. அழியக்கூடிய விஷயங்களை நம்பினா எப்படி நம்மள அழிவற்றவனா வாழ வைக்கும்? அழியாதவனாகிய சச்சிதானந்த ஸ்வரூபனாகிய பகவானை நம்பினால்தானே நம்மளை காப்பாற்றுவான். எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டோம், அதை உதாசீனப்படுத்திடுறோம். எதை நம்ப கூடாதோ அதெல்லாம் நம்பி ஏமாந்து போறோம். உலக பொருட்களை நம்புறோம், பணத்தை நம்புறோம், வைத்தியம் நம்புறோம். ஹாஸ்பிட்டல் பெரிய இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப சூப்பரான ஹாஸ்பிட்டல், இங்க போனா சரியாயிடும், அங்க போனா சரியாயிடும். எதுவுமே இல்லை. பணம் சும்மா ஒன்றும் சேர்த்துக்க மாட்டாங்க யாரும். லட்சக்கணக்கில் 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு உயிர் போச்சு. எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை, எத்தனையோ போய்க்குது. இது மாதிரி எத்தனையோ விஷயம் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ விஷயம் நான் கேட்டிருக்கேன், எத்தனையோ விஷயம் பார்த்துருக்கேன். போயிடுச்சு, செலவு பண்ணி வேஸ்ட், ரோட்ல போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்மை காப்பாற்றுபவன் ஒரே ஒருவன் தான், பகவான் ஒருத்தன் தான். அவனால காப்பாற்றப்பட்டது யாராலையும் பறிக்க முடியாது, அவனால் கைவிடப்பட்டது யாராலையும் காப்பாற்ற முடியாது. திஷ்டரக்ஷிதம் அப்படின்ட்டு பாகவதத்துல வருது. நான் சொல்றது எல்லாருடைய நன்மைக்காகவும் சொல்றேன். நான் ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்கும் சொல்றேன். பகவான் ஒருத்தன் தான் உண்மையான காப்பாற்றுதல் செய்யக்கூடியவன், உண்மையா காப்பாற்றுபவன் பகவான் ஒருத்தனால் மட்டும்தான் முடியும். வேற யாரும் எதுவும் காப்பாத்திடாது. ஏமாந்தது தான் மிச்சம். அலைச்சல் பட்டு அதான் சொல்றோம், நம்ம செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த உபாயங்கள்லாம் கையாள முடியுமோ அந்தந்த உபாயங்கள்லாம் கையாண்டு எல்லாம் பண்ணி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணி அது பண்ணி இப்படியா கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம ஆபத்து காலத்துல எல்லாம் பண்ணலாம். ஆனா முழுமையான தீர்வு பகவான் கையில தான் கிடைக்கும். அது டெம்பரரி சொல்யூஷன். அப்படியே சரியானாலும் அடுத்த நிமிஷம் மறுபடியும் அந்த நோய் முழுசா, இப்ப எந்த நோயாவது பாருங்க முழுசா போகுதா, மாத்திரை மருந்து போட்டு அப்படியே வண்டி ஓட்டலாம். என்னது மாத்திரை மருந்து சாப்பிட்டு வண்டியை ஓட்டலாம், அவ்வளவுதான். முழுமையான தீர்வு எந்த டாக்டர் சொல்ல மாட்டாங்க. எந்த நோய்களுக்கும் பாருங்க, எல்லாத்துக்குமே தற்காலிக பரிகாரம் தான். ஆனா பகவானத்துல வந்துட்டோன்னா முழுமையான தீர்வு. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கும் முழுமையான தீர்வு உண்டாயின்னு தானே இருக்கு, நடந்துன்னு தானே இருக்கு. நம்பாதவங்க கதை வேற, நான் நம்புறவங்களுக்கு சொல்றேன். அப்போ என்னன்னா பகவானால் காப்பாற்ற முடியாதுன்னா அப்ப பகவான் எதுக்கு நான் கேட்குறேன். பகவானால காப்பாற்ற முடியாதுன்னா அப்ப பகவான் எதுக்கு? அப்படின்னா பகவான் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். குற்றம் நம்ம மேலதான் இருக்குமே தவிர பகவான் மேல குற்றம் இருக்கவே இருக்காது, ஒரு கடுகளவு கூட இருக்காது. நாம சரியா பக்தி பண்ணல, நம்மளால ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பகவான் பரிபூர்ணமானவன், பூர்ணம் இதம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பூர்ணமானவன் பகவான். நாம தான் எங்கேயோ கோட்டை விட்டோம், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். இல்லை ஏதோ ஒரு பாகவத உச்சாரம் பண்ணிடலாம், அது மாதிரி பார்க்கணும், யோசிக்கணும்.
அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம பாட்டு அடுத்த ஸ்டெப் பக்தியில முன்னேற்றம் அடையத்தை பார்க்கணும். இதனாலே ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன், பொதுவா சொல்றேன் இதை நான். அதனால பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றுபவன். நம்ம இதெல்லாம் இந்த அல்ப பலன், இந்த பித்ருகர்மா, அந்த கர்மா இந்த கர்மா நம்ம செய்யறோம் இல்லையா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் வேதத்துல சொல்லக்கூடிய கர்ம வினைகள், கர்மா தான், இதெல்லாம் செய்து தான் ஆகணும் இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் எது வரைக்கும்னா உயர்ந்த கர்மாவை செய்யறேன்னா, எது ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்றேன்னா மற்ற கர்மாக்கள்லாம் அதுலயே ஃபுல்ஃபில் ஆயிடும். இந்த பித்ருகர்மா, தேவகர்மா எல்லாமே, எல்லா கடன்களும் பித்ருகடன், தேவகடன் எல்லாமே அதுல ஃபுல்ஃபில் ஆயிடும். பாகவதம் சொல்லியிருக்கு, 11ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கு, என்ன ருணம்னா கடன், ருணம் ஆவறது இல்லையா. அவன் பாகவதம் படிக்கிறோம், பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு அவர்கள் கடன் படுறது இல்லை யாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நித்தியம் பாகவத சேவையா, எப்போதும் பாகவதம் மட்டுமே பாராயணம் பண்ணி பாகவத பாராயணம் படிச்சுன்னே பாருங்களேன். நீங்க எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறீங்க, சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க, எவ்வளவு ஆனந்தம் உங்களுக்குள்ள உண்டாகுதுன்னு நீங்களே பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் பக்தர்களா மாறிடுவாங்க. நீங்க யாரெல்லாம் பாகவதர்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் பாகவதர்கள் ஆக முடியும். இந்த பாகவத பாராயணம் தொடர்ந்து பண்ண பாகவத ஸ்லோகங்கள் உனக்குள்ள மனப்பாடம் ஆயிடும். அந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கிறதுக்கே உனக்கு ஆசையா இருக்கும். உனக்குள்ள தபஸ் கூடும், உனக்குள்ள பக்தி விருத்தி ஆகும். எல்லாம் வேற பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடறான் உன் விஷயமாக. அந்த ருக்மணி கிருஷ்ணன் சந்தோஷம் அடைஞ்சவருக்கு நீ உன்னுடைய வீட்டுல எல்லாம் சேமந்தான் இருக்குமே தவிர குறைகளே இருக்காது, நிறைகளா இருக்கும், எல்லாமே பூர்ணமா இருக்கும். ஒரு பூர்ணமான ஆசைச்சாதான் பூர்ணமா இருக்குமே தவிர மனசு அரைகுறை இப்படி சிறு தேவதைகளை ஆசைச்சா அவர்கள் எப்படி குறையா இருக்காங்களோ அது மாதிரி நம்மளும் குறையாதான். அடிக்கடி அசுரலால் பிடிக்கப்படுகிற இந்திரன் அவனை ஆசைச்சா நம்மளே குறைப்பட்டு தான் இருக்கணும். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, குறைவிடல ஆசைச்சா குறையா இருப்போம். நிறையான பூர்ணமான பகவான் கிருஷ்ணனை ஆசைச்சா மனசு பூர்ணமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், தெம்பா இருக்கும். உன்னை அறியாமலே உனக்கு பாதுகாப்பு வரும். உன் பின்தொடர்ந்து நீ அஜாக்கிரதையா இருக்கும் போது ஜாக்கிரதையா உன்னை காப்பாத்துறது நீ பார்க்கலாம். பகவான் பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்கள்ல பார்க்கலாம். நமக்கெல்லாம் என்னங்க தெரியும், நம்ம உஷாரா இருக்கிறோம் நம்மளுக்கு செக்யூரிட்டி பண்ணியிருக்கோமே, இவ்வளோ செக்யூர் பண்ணிக்கிறோமே, இறஞ்சி கசி ஓடுவா நம்ம உஷாரா இருந்திருக்கிறோம். அவன் சாகக்கூடாதுக்கா, அந்த சாகாம இருக்கிறதுக்கா மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, தேவர்களால் சாகக்கூடாது, அசுரலால் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தினால் சாகக்கூடாது, எத்தனை விதமா கேட்டாங்க. அவனை ஓடுவா நம்ம கில்லாடி. நம்ம செக்யூரிட்டிக்காக நம்ம எல்லா இன்சூரன்ஸும் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், நம்ம எல்லாம் நிறைய பணத்தை சேர்த்து வச்சுக்கிறோம், பாதுகாப்புக்காக என்னென்னவோ பண்றோம். அதுக்கு வேண்டிய படிப்புகள்லாம் படிக்கிறோம், உத்தியோக உயர்வுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக, சம்பளம் அதிகமாக்கிறதுக்காக என்னென்னலாம் படிக்கணுமோ அதுக்கெல்லாம் படிக்கிறோம், உத்தியோகம் இருக்கா அதுக்காக படிக்கிறோம். அதுக்கெல்லாம் நல்லா முயற்சி பண்ணி நம்ம ஜாக்கிரதையா இருக்கத்தான் நினைப்போம் நம்மளுக்கு. ஆனா கடைசியில் என்னன்னா எங்கேயோ மெயினான விஷயத்துல கோட்டை விட்டுருவோம். இதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். இந்த ஜாக்கிரதையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பகவத் விஷயத்துல கோட்டை விட்டுறோம் பத்தியா, அங்கதான் நம்ம அஜாக்கிரதையா இருக்கோம். அதனாலதான் எல்லாம் பகவான் என்ன பண்றான்னா, நம்ம மனக்கோட்டைகள் நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம சங்கல்பம் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுறோம். ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆகும்போது தான் மனமுறிவு ஏற்படுது. நமக்கு மனசே ஒழிஞ்சு போகுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்டா போச்சு. ஏன்? கிருஷ்ணன் இல்லாதனால, பகவத் பக்தி இல்லாதனால. இவ்வளவு கடைசியில் பார்த்தா மனசு நிம்மதி இல்லை. எல்லாம் சம்பாதிச்சுட்ட, ஆனா மனசு நிம்மதி இல்லையே. மெயினான விஷயம் கோட்டை விட்டியே. உடல் வியாதிகளா பாதிக்கப்படுறே, மன கஷ்டத்தினால பாதிக்கப்படுறே. அவ எங்க மிஸ் பண்ணிட்டேன். அடப்பா, இந்த சொத்து சுகம்லாம் வானாடா எனக்கு, இனிமேல்ட்டு எனக்கு பகவான் வார்த்தம் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாகவத பாராயணம் பண்ண பாகவத் கதை கேட்டு அதுலேயே நிஷ்டையா இருக்கும்போது என்னமோ தெரியலையே, என்னமோ அன்னைக்கு ஏதோ தேவையானது சாப்பாடு கிடைக்குது, ஏதோ உத்தியோகம் ரொம்ப பெருசு, எதிர்காலத்துக்கு நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, 10 வருஷம் சேர்த்து வைக்கல. ஆனா பார்த்தா அன்னைக்கு ஏதோ காலட்சேபம் நடக்குது, ஏதோ பகவான் படிக்கிறான், சாப்பிட்றேன். ஆனா பாகவதம் படிக்கிறான், செம்ம ஆனந்தமா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ண கதைகளை கேட்கும் போது அவன் நாம செய்யும் போது அப்பா ஒரே குதூகலமா இருக்கு. சொன்ன என்னவோ ஒரு பூர்ணமா இருக்குது. எல்லா ஆசைகளும் நிறைவேறனா அகாமகா சர்வகாமகா,
மோட்சகாமி. எல்லா ஆசையும் நிறைவேறினா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேனே. இந்த பாகவதம் புஷ்டியா இருக்கே. இந்த வாமனாவதாரம் படிக்கும் போது அப்படியே பிரம்மாண்டகாரமாக ஓங்கி உலகளந்தவனாக அப்ப அங்கங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சது. 33 கோடி தேவர்களும் கைகளில் காண்பிச்சானாம். அவர் பின்பக்கத்துல 66 கோடி அசுரர்கள் காண்பிச்சானாம். கண்கள்ல சூரியன், அப்படி மேகத்துல கேசம், கேசத்துல மேகம், அப்படியே விட்ட எலும்புகள்ல மலைகள், நாடி ரத்த குழாய்கள்ல நதிகள், அப்படியே மரம் செடி கொடிகள், அது உலகத்துல பிரம்மாண்டங்கள்லாம் பூர்லோகம், பௌர்லோகம், சொர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகத்தை அவர் திருவடி அப்படி ஏற்றப்பட்டு அங்க பகவான் பிரம்மதேவர் கமல தீர்த்தத்தினால அந்த பாதத்தை அலம்ப அது கங்கா தீர்த்தமா பிரவகிக்க அதை சிவபெருமானே கங்காதரனாக சில கங்கையை தரித்து கொண்டவராக சிவபெருமானே சிவா பூத்து அவரே மங்களஸ்வரூபியாக மாறி விஷ்ணு பாத தீர்த்த சிரசில தரிச்சு ஆனந்த நடராஜன் நத்தனம் ஆட அப்படி மும்மூர்த்திகளை சிவசப்பட்டு அந்த கங்கையானது புனிதமாக பூமியில் ஓட அதுல பல பேருடைய பாவங்கள் கழுவப்பட மகரிஷிகள்லாம் சேவிக்கக்கூடிய அந்த கங்கா மகாத்மியம், அந்த விஷ்ணுபாத தீர்த்தம், அந்த வாமன அவதாரம், அந்த திரிவிக்ரம அவதாரம், அடேங்கப்பா அதெல்லாம் படிக்க அதெல்லாம் கேட்க மனசே மகோத்சவமா போயிடுமே, பேரானந்த நிலையில தெளிச்சிடுமே. அப்படியேப்பட்ட பகவான் மகாலட்சுமியால கொடுக்க முடியாத விஷயத்த மகாவிஷ்ணுவானவர் மகாபலி சக்கரவர்த்தியால் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி என்சான் உடம்பு ஒரு சானா குறிக்கிண்டு மகாவிஷ்ணுடைய கை கீழே இருக்க, மகாபலி சக்கரவர்த்தி கை மேல இருக்க, தானம் வாங்க போன லோபி வீட்டு வாசலே போய் நிற்பான். அப்படி விந்தியாவளி நீர் வார்க்க அப்படி ஜலபூர்வமா தானம் பண்ணானாவே, பூமி தானம் பண்ணான். அந்த பகவான் அப்படியே பூரிச்சு போய் தான் அப்படி ஓங்கி உலக அளந்தவனாக சின்ன கால காட்டி பெரிய காலில் அளந்து அந்த 3வது அடி பலி சக்கரவர்த்தியும் அளந்து என்னன்னா தன் பக்தனை தன் திருவடியில சேர்த்து கொண்டான்னு அர்த்தம். திருவடியை தள்ள சுட்டினான். அப்படின்னா உன் வீட்டு வாசல நான் மெய்காப்பாலனா நிற்பேன் அப்படின்ட்டு பகவான் பக்தனுக்கு அகம் பக்த பராதீனம், பக்தனுக்கு அடிமை ஆயிட்டான் பத்தியா. இப்ப பகவான் ஏமாந்தானா பக்தன் ஏமாந்தானா, பக்தனை ஏமாறவே மாட்டான். பகவானத்துல பக்தி பண்ணி பகவானத்துல தானம் பண்ணி பக்தனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பலி சக்கரவர்த்தியா ஏமாறுவான். யாரு பகவானை நம்பலையோ அவங்க தான் ஏமாந்து போவோம். பகவானை நம்புறவங்க ஏமாந்து போனதா சரித்திரமே கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடைந்தா சரித்திரம் கிடையாது. அப்ப நம்ம சரியா பக்தி பண்ணல, சரியா பக்தி பண்ணா ஏமாறவே மாட்டோம். சந்தோஷமாக பகவான் நம்மளை அப்படி பாதுகாப்பான். உனக்கு என்ன வேலை, சரி உத்தியோகம் போறோம் போட்டோம், நம்ம வீட்டுல என்ன பண்றோம், நம்ம பாகவத பாராயணம் பண்ணலாமே, அனவரதம் பாகவத பாராயணம் பகவானை பத்தியே நினைச்சிருக்கலாமே, வேற எந்த சிந்தனையும் வேணாம், உலக சிந்தனையும் வேணாம், பணத்தை பத்தி அவனை பத்தி நினைச்சு மட்டும் நீ என்ன நிம்மதியா இருந்துட்ட, துக்கங்கள் தான் அனுபவிச்ச. யாரை பத்தி நினைச்சு யார் நமக்கு நல்லது யாரால காப்பாற்ற முடியும் நம்மள? சக்தியற்றவர்களை ஆசிரிச்சு சக்தியற்றவர்களோட தொடர்பு கொண்டு சக்தியற்றவர்களோட உறவாடி கொண்டு நீ என்ன சாதிச்ச சொல்லு பார்க்கலாம். சக்தியற்றவரிடத்துல போய் சக்தியற்றவரிடத்துல போய் பேசி நீ என்ன சந்தோஷத்தை கண்ட சொல்லு பார்க்கலாம். மனசை புண்படுத்துகிற இடத்துல தலையெழுத்தேன்னு அவரிடத்துல உறவு கொண்டு அவரோட பேசின்னு பழகின்னு, ஆனா மனசை புண்படுத்தக்கூடியவர் நல்லா தெரியும், ஆனா உறவை முறிச்சிக்க முடியாதே அப்படின்லாம் எவ்வளவு பேரு பலவந்தப்படுத்தப்பட்டது போல் உறவாடி கொண்டிருந்து தன் பக்திக்கு செலவு செய்யப்பட வேண்டிய காலத்திலெல்லாம் வீணடிக்கிறார்கள். அவர்களோட பேசிக்கொண்டு தேவையில்லாத வெட்டி கதை, அற்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய அவர்களோட வம்பு துப்புங்களை பேசின்னு, பிறகு வம்பு துப்பு பேசுனா சந்தோஷமா இருக்கும், அது அற்ப சுகம்தான். அதை விட பரமானந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது பாகவதம். அதை பாராயணம் பண்ணா புண்ணியம், ஆனா அதுல இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. ஆமா, இவ்வளவு கல்மஷத்தை ஏத்துண்டு இவ்வளவு பாவங்களை செய்துண்டு அந்த பாவத்துடைய வாசனை உள்ள நிரம்பி இருக்கும் பொழுது பக்தி வாசனை எங்க அடிக்கும்? உனக்கு பாகவத் பக்தியில ருச்சி எங்கிருந்து வரும்? பாகவதம் படிக்கிற ருச்சியே வராதே, அற்று போயிடுமே. சியான் மகத் சேவையா விப்ரஹா வாசுதேவ கதா ருச்சி, வாசுதேவனுடைய கதையில ருச்சி வரணும்னா மகான்களோட சேவி. அந்த பாகவதத்துல ருச்சியா ஆஹா சுவாது பதே ரசஜானாம் சுவாது பதே பாகவதமா அல்ல குறையாத ஆனந்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி பாகவதம் படிச்சு அனுபவிக்கிறவங்களுக்கு அவருக்கு எந்த கடன் இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். எந்த சிறுதேவதை கடன் இருக்கும் சொல்லு பார்க்கலாம். எந்த பித்தர்களுடைய கடன் இருக்கும் சொல்ல, எந்த பூத கடன் இருக்கும், எந்த கடன்களும் எல்லா கடன்களையும் அவரெல்லாம் தேவரெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஆஹா நம்ம குழந்தை பாகவதம் படிக்கிறான், நம்ம அவ்வளவு அந்த தேவர்கள்லாம் அங்க தங்கிடுவாங்களாம். அதான் சொல்றேன், 39 கோடி தேவர்கள் அங்க வந்துட்டாங்களாம் பாகவதம் மேல நடக்கிற இடத்துல. சனகாதி முனிவர்கள் பாகவதம் சொல்லும் போது நாரதர் கேட்கும்போது, அவங்க தீக்ஷா நியமத்தோட நாரதர் கேட்கும்போது புருகு சம்போத்தியம் பண்ணி எல்லாரையும் வர வச்ச போது அந்த இடத்துல 39 கோடி தேவர்கள் வந்துட்டாங்களாம். அந்த இடத்துல 80,000 ரிஷிகளும் வந்துட்டாங்களாம். பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷிகள் எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே வருது பாருங்க, பாகவத மகாத்தில படிச்சு பாருங்க.
நான் சொல்றதா இதெல்லாம் எல்லாமே இப்போ சகல புண்ணியதீர்த்த தேவதைகள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, அப்படிப்பட்ட துங்கபத்ரா எல்லா நதிகளுடைய தீர்த்த தேவதைகளும் மூர்த்தி ரூபம் எடுத்து நாங்கள் வந்திருக்கு அப்படின்னு இல்லை. வேதங்கள்லாம் புராணங்கள்லாம் மூர்த்தி ரூபம் எடுத்து நாங்கள் வந்து உட்காந்துருக்கு பாகவதம் கேட்கறதுக்கு. அப்போ எல்லாரும் இந்த பாகவதம் நடக்கிற இடத்துல இவ்வளோ பேரும் தசதிக்ஷு எல்லாமே 10 திக்கில் இருக்கிற திக்கு தேவதைகள்லாம் வந்து தங்கிட்டாங்க, வன தேவதைகள்லாம் வந்து தங்கி வச்சிருக்கான் தெரியுமா. அவ்வளோ பேரும் இந்த பாகவதம் மேலால வந்து குழுமி அந்த பாகவதம் கேட்கற ஆசையில வந்து அங்க அவ்வளோ பேரும் வந்து தங்கிடுறாங்க. ஏன்னா அப்போ பாகவதம் இந்திரன் வீட்டுல போய் கதவு தட்டல, சூரிய தேவன் வீட்டுக்கு கதவு தட்டல, சந்திர தேவன் வீட்டுக்கு கதவு தட்டல, பிரகஸ்பதி வீட்டுக்கு கதவு தட்டல, இதுதான். ஆனா அந்த தேவதைகள்லாம் பாகவதம் நடக்கிறதுல தேடி ஓடியாந்துட்டாங்களாம். ஏன்னா தேவர்களால பாகவத்துக்காக வேண்டியது ஒண்ணும் இல்லை, பாகவதத்தினால் தேவர்களுக்காக வேண்டியது இருக்கு. தங்கள் பாவம்லாம் போக்கிக்கிறதுக்கு தேவர்களுக்கும் பாவம் இருக்கு. இல்லைன்னா புண்ணிய நதிகளாகிய தேவதையாகிய கங்கை, யமுனை, சரஸ்வதி வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா மற்றவருடைய பாவங்களை கொண்டு வந்து தங்களிடத்தில் செலுத்திடுறாங்க, அவர்கள் எங்க போக்கிப்பாங்க? இப்போ பாகவதம் நடக்கிற இடத்துல தான். அதனாலதான் சொல்றேன், அந்த இடத்துல வந்து அவர்கள் பாவனமாகி பாவனானம்ச்ச பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத்து சாதனம் தத்வதாதுனா உடனே கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது இந்த சாதனமா இந்த பாகவதம். பாவனானம்ச்ச அப்படிப்பட்ட கங்கை மட்டும்னா பரிசுத்தமாகும். ஆனா அந்த தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கியம் நீ ஏன் தீர்த்த யாத்திரைக்கு போற? அந்த தீர்த்தங்கள்லாம் உன் வீடு தேடி வரும். ஏன்னா அவர்களுக்கு வந்து பாவத்தினால் ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா பாவிகள்லாம் தங்கள் பாவத்தை தடுத்து கொண்டு செலுத்திடுறாங்களே, அவர்கள் வந்து தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள பாவதம் எடுக்கிறதுக்கு தான் வராங்களாம். அதனாலதான் தத்கிரகம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம். அதப்போ இந்த பாகவத பாராயணம் பண்ண இடத்துல கலிதோஷம் விலகித்து எல்லா பாவங்களும் போய்விடுகிறது. கோடி ஜென்மத்துடைய பாவம் நசித்து விடுகிறது தான். நசியதை அப்படியே போடுது பாகவத மகாத்மியத்துல. ஏதோ ஒரு பாபத்தினால் தானே, ஏதோ ஒரு மனசு ஏதோ பாகவத்துல ருச்சி வர மாட்டேங்குது. பாகவதமே கதியா இருக்கிறவங்களுக்கு பகவான் அப்படி காப்பாத்துறானே விழுந்து வந்து. நம்ம என்னதான் ஆகாசத்துல கழுகு பறந்தாலும் நோக்கமெல்லாம் அந்த பணத்தை நோக்கியே இருக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம என்னதான் பாகவத பக்தி பண்ணாலும் நோக்கமெல்லாம் பணத்து விஷயமாவே இருக்குது. பணம் 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 பணம். அப்போ அந்த நோக்கத்தை ரொம்ப பகவான் தான் நோக்கமா இருக்கணும். வாசுதேவ பராகதி அந்த நோக்கம் வேற மாதிரி இருக்கும்போது உன் லட்சியம் வேறவா இருக்குது. அப்போ பகவானிடத்துல நீ பக்தி பண்றது மேலோட்டமா தான் இருக்கும். அந்த பக்திக்கே பகவான் எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருப்பான். பண்ணிடலாம இருக்க மாட்டான், பண்ணியிருப்பான், பண்றான். ஆனா அது போதாது. பகவானிடத்துல உண்மையா பக்தி பண்றவங்களுக்கு பகவான் எப்பொழுதும் கைவிடுறதே கிடையாது. காப்பாத்தின்ற அகம் சமுத்தத்தா மிருத்யு சம்சாரம், மரணத்திலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கானே, அது எப்படி போய் போகும்? அகம் சம் உத்தார்த்தா மிருத்யு சம்சார சாரத்தை. நீ என்ன பண்ண? மண்மனோ பவமத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு. மனசை என்னிடத்திலே செலுத்தி எனக்காக எல்லா செயல்களையும் செய்தியா? உன் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, உன் குடும்பத்தை திருப்திப்படுத்துறதுக்காக, யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ செய்யற உன் செயல்கள். அதுக்கு பகவான மத்பிரித்தியர்த்தம், என்னுடைய பிரீதிக்காக செய், எனக்காக எல்லா செயல்களும் செய், எனக்கு அர்ப்பணமா செய், நான் பார்த்துக்கிறேன். அதான் சொல்றேன், நம்ம ஏதோ கோணமால ஏதோ ஒரு பக்தி பண்ணிட்டு அதான் பக்தின்னு பேர் வச்சிருமே தவிர, ஆனா உண்மையா பக்தி பண்ற பாகவதம் சொல்ற மாதிரி பகவத்கீதை சொல்ற மாதிரி பக்தி பண்ணா நிச்சயமா அவங்க வாழ்க்கை ஃபெயிலரே கிடையாது. அது வாழ்க்கையில வந்து ஸ்ரீ ராம ஜெயம் தான். அந்த வாழ்க்கையில எல்லாமே ஜெயமா தான் முடியும், ஜெயமா தான் அமையும். ஏதோ நான் சாஸ்திரங்கள் இருக்கிறது தான் சொன்னேன். இதுல என்னுடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. அப்போ சரியா பக்தி பண்ண, அதான் சொல்றேன், பித்ருகர்மாவே சரி அப்படி விதிவத்தா செய்து கூட அது கைவிடத்துக்கு வாய்ப்பு உண்டு. கயாஷேத்திர பிண்டம் பகவானே பித்ரு ரூபத்திலிருந்து அந்த பிண்டம் எடுத்துட்டானா, அதுலயே ஃபெயிலியர் ஆகி போய் கயாஷேத்திர பிண்டம் தான் எல்லா கஷேத்திரத்துடைய பிண்டத்தை விட கயாஷேத்திர பிண்டம் தான் ரொம்ப வசத்தின்னுவாங்க. அதுலயே பித்ரு ரூபத்திலிருந்து கையன் என்ற அசுரனை காலில் மிதிச்சுட்டு இருக்கிற அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் பண்ண அந்த கோகர்ணன் அதுலயே மிஸ் ஆகி போய் கடைசியில் என்னாச்சு? பாகவத பாராயணம் பண்ணி தான் அந்த ஜீவன் பிரேதமா இருந்த அந்த ஜீவனுக்கு உடம்பு கிடைச்சது. அது திவ்ய சரீரத்தோட வைகுணத்துக்கு போய் சேர்ந்தது. துந்துகாரி இல்லையா? பார்க்கணும் இல்லையா? அப்போ
நமக்கு வந்து என்னன்னா, நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதும் நமக்கு நன்மையை முக்தி பிரதம் எவ்வளவோ சௌக்கியங்களையும் 1000 அஸ்வமேத 100 வாஜ்பாய் பலன்லாம் கொடுத்துதான், எவ்வளவோ சௌக்கியங்களையும் கொடுத்துதான், எல்லா சந்தோஷம் கொடுத்துதான். அம்பரீஷனுக்கு சப்த தீபத்துக்கு அதிபதியாக்கினார் பகவான். குசலனுக்கு அவ்வளவு செல்வங்களை வாரி வர்ஷிச்சார். பிரகலாதன் வந்து உலகத்துக்கெல்லாம் அதிபதியா சக்கரவர்த்தியா முடிசூட்டினார். பக்த சக்கரவர்த்தியா, பக்தர்களையும் சக்கரவர்த்தியா இருந்தார், உலகத்துக்கும் சக்கரவர்த்தியா வாழ்ந்தார். இரணிகசிவு கீழ்ச்சி போட்டு. அது மாதிரி உன்னை எதிர்க்கிறவர்கள் தான் கஷ்டப்படுவாங்களே தவிர உனக்கு எந்த கஷ்டமும் வராது, அப்படி நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ற. கர்ஜதி ரே கர்ஜதி கர்ஜதி ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி, உன்னை ஷேமான வாழ வைக்கிறேன் அப்படின்னு பாகவதம் பிரகர்ஜதி அப்படின்னு சொல்றாரு. தாரித்ரிய துக்க ஜ்வரதாஹிதானாம் மாயா பிசாச்சி பரிமர்த்திதானாம் சம்சார சிந்து பரிபாதிதானாம் ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. நான் சொன்ன இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே தேவையில்லை, ஈஸியா புரியும். தாரித்திரியம் துக்கத்தினால் எரிக்கப்படுகிறவர்களே, மாய் என்ற பிசாசினால் ஆட்டி வைக்கப்படுகிறவர்களே, சம்சார சாகரத்துல தத்தளிக்கிறவர்களே, நீச்சல் அடிச்சுன்னு கரையேற தெரியாம உங்களுக்கு அந்த சம்சார சாகரத்துல படகா இந்த பாகவதம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஏன் இந்த படகுல ஏறி நீங்க சேமம் அடைய மாட்டீங்க, கரையேற மாட்டீங்க? இன்னும் இந்த சம்சாரத்துல நீச்சல் அடிச்சு இந்த படகு கிடைச்சி கூட நீங்க இந்த படகை பயன்படுத்திக்காம நீங்க எவ்வளவு நாள் நீச்சல் அடிச்சு எப்பதான் நீங்க கரையேறுவீங்க சொல்லும் பார்க்கலாம். அந்த சம்சார சாகரத்தை கரையேறவே போறது இல்லையா? நீச்சல் அடிச்சு எவ்வளவு நாள் நீச்சல் கை ஓய்ஞ்சு போயிடாதா, மூச்சு வாங்காதா? எவ்வளவுதான் உங்க பிரச்சனைகளை நீங்களே சமாளிச்சுப்பீங்க? ஒரு நாள் அந்த கடல் அப்படியே மூழ்கி போய் எத்தனை பேர் மரணம் அடைகிறார்கள் பகவானை சரணாகதி அடையாமே. அப்படிதான் அந்த அதான் சொல்ல சம்சார சிந்து பரிபாதிதானம், இந்த சம்சாரம் என்ற சாகரத்துல பாதிக்கப்படுகிறார்கள், மூழ்கி போறாங்க, செத்து போறாங்க. மாயா பிசாச்சி பரிமர்த்தி தானம். ஏன்னா இந்த உலக மாயை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை போன்ற மாயைகள் என்ற பிசாசுகளால் ஆட்டி வைக்கப்படுகிறார்களாம். அவர்கள் இங்கே அங்கேயே அலை கழிக்கிறதே அந்த பொருள் மேல உள்ள பட்டுதல் தான். ஆமா, அந்த பொருள் உறவினர்கள் மேல உள்ள பட்டுதல், பொருள் மேல உள்ள பட்டுதல், இந்த மாயை இவன் சும்மா இருந்தா கூட இவனை ஆட்டி படுகிறது. மாயா பிசாச்சி, அந்த பிசாசனால் ஆட்டி வைக்கப்படுகின்றான். பரிமர்த்தி தானம், சம்சார சிந்து பரிபாதி தானம். இந்த சம்சார சாகரத்துல தத்தளிக்கிறது கொண்டு, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை எல்லாரையும் இந்த பாகவத நான் சொல்றேன், வா எங்களை வந்துரு, என் திருவடியை பிடிச்சிக்கோ கிருஷ்ணா, நீ தான் கதின்னு, ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்ம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்ம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்மன்னு பிடிச்சிக்கோ. இனிமேல்டாவது நீ உயர்த்துக்கான வழியை நான் காட்டுறேன், என் திருவடி பிடிச்சி உன்னை ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி, உன்னை சேமமா வாழ வைக்கிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த தப்பு எனக்கு கஷ்டம் வந்தது, ஏன் கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா அது நீயே யோசிச்சு, உன் மேல உள்ள தப்பு நீ சரியா பக்தி பண்ணியான்னு நீயே யோசிச்சுதான் உனக்கு தெரியும். நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா பக்தி பண்ணோம், உண்மையிலே கிருஷ்ணனுக்கு உண்மையா இருந்தோமா, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருப்போம், அது தெரிஞ்சோ தெரியாமையோ, அது வேற விஷயம். ஆனா பகவான் மன்னிச்சிடுவான். ஆனா உண்மையா பகவானை சரணாகதி அடைந்தவர்கள் எந்த உபாயத்தை நாட மாட்டாங்க, பகவானே கதியா விட்டுருவாங்க. அப்போ அவன் பாதுகாப்பு பரிபூர்ணமா இருக்கும். நாம எல்லா ஜாக்கிரதையும் நம்ம உஷாரா இருக்கிறத நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா கிருஷ்ணனை ஊருக்கு அதோட மாதிரி கிருஷ்ணன் காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னது நியாயம்? இது எல்லாம் நீ பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் உனக்கு நீ பண்ணிடுவேன். எப்படி ராவணன் சொன்னா பத்தியா, நான் சீதையை கொடுக்க மாட்டேன், ஆனா நம்ம இந்த போரை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? இது என்னடா நியாயம்? இது பகவானுக்கு அனுகூலமா நடக்க மாட்டானா, ஆனா நான் போர் நடக்கக்கூடாதான், உயிர்கள் அழியக்கூடாதான். சபை ஆலோசனை கூட்டி ராவணன் சொல்றான் என்ன சொல்றான்னா, திருதராஷ்டிரம் கூட தான் சொல்றான், என் பிள்ளைங்கள்லாம் சாகக்கூடாது, இந்த போரை தருவேன், ஆனா தர்மபுத்திர ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன். அப்படிதான் நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே. பகவானை வழிபடுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா என் சுய தேவைகளுக்கு நான் புலன்பதில் தான் நான் ஈடுபடுவேன், பகவானை திருப்தி படுத்த மாட்டேன். என் இஷ்டமா தான் நான் செயல்படுவேன், ஆனாலும் நான் பகவானை வழிபடுவேன். ஆனா பகவான் என்னை பாதுகாக்கணும். என்ன உன் வீட்டு வேலைக்காரனா பகவானு? கிருஷ்ணா ஊசி முனையாடமும் கொடுக்க மாட்டேன்டா, ஆனா இந்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்து மறுபடியும் காடு போனா போக சொல்லி எங்கேயாவது எந்த சொல்லு, ஆனா நான் தரமாட்டேன். யாசகம் ஒன்னா கேட்க சொல்லு, ஆனா பாகன்னு நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு துரியோதனன் சொல்றான்.
அப்போ அழிவு நிச்சயம் அவர்களுக்கு, துரியோதனாதிகளுக்கு. ராவணனுக்கு அழிவு நிச்சயம். சீதை திருப்பி தரமாட்டேன், ஆனா போற தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சபை ஆலோசனை கூட்டுறான். இது எந்த முடிவு எடுத்துட்டான். அப்புறமா நான் நீ ஆலோசனை எதுக்கு அப்புறம் ஆலோசனை பண்ற, தேவையில்லாத அதான் முடிவு எடுத்துட்டு எப்பமாண்ணா அது செயல்படு, சண்டைக்கு போ சண்டைக்கு அந்த சண்டை போட ஆரம்பிச்சுட்டு போ. நீ யுத்த பிரியானா, நீ யுத்தம் தானே ஆசைப்படுற, அதானே நீ சொல்ற, அப்ப யுத்தம் தான் நடக்கும். எப்பவுமே ராமருக்கு அனுகூலமா இருக்க மாட்டானா ராவணன், ஆனா தான் நினைச்சது நடக்கணும். இது என்ன ஒரு சுயநலம் பாருங்க. இப்படிதான் நிறைய பேர் ஏமாந்து போகுது. அன்னைக்கு ஒரு ராவணன் ஒரு துரியோதனம் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ பேர், நிறைய பேர் வாழ்க்கையில கோட்டை வர்றதே தான். தனக்குத்தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்ப பகவானையும் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன், பகவத் பக்தியும் பண்றேன், அது இல்லை. எல்லாத்தையும் திறந்துட்டு வர சொல்ல, நம்ம செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களையும் பகவத் அர்ப்பணமா பண்ணி பகவான் பிரதானமா இருக்கணும். எது இருந்தாலும் பகவத் திருப்தியா இருக்கணும், பகவத் பிரத்தியர்த்தமா இருக்கணும். நம்ம புலன்கள் பிரத்தியர்த்தமோ நம்ம உறவினர்களை சந்தோஷப்படுத்துறதோ அது நோக்கமா இருக்கக்கூடாது. அப்படிதான் கிருஷ்ணன் காப்பாத்தம் கைவிட்டானா கை விட்டுட்டோம், அந்த பழிபாவம் பகவானுக்கு தானே. அது முழுசா அப்போ நம்ம அதாவது விதி வலியது அது வேற விஷயம். விதியினால் நடக்கிறது என்னமோ அது நடந்தது, அது வேற விஷயம். ஆனா நாம பக்தியில எந்த விஷயத்துலயும் விதியினால் நடந்து போச்சு. விதியினால் நடக்கிறது எத்தனையோ, இப்ப நான் சொன்ன என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டு, அது விதியினால் நடந்து ஏதோ விதியினால் போச்சு. அதுக்காக நம்ம பக்தி விடக்கூடாது, பக்தி நம்ம பண்ணி நேரணும், அது வேற விஷயம். இப்ப நான் இதை சொல்லலை, இது மாதிரி விஷயத்த சொல்லலை, வேற சில குடும்பங்கள் சொல்றேன். வேற சில குடும்பங்கள்லாம் நான் எதுவுமே பகவத் பக்தி சரியா பண்ண மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தா பகவான்கள் எல்லா விதமான வரங்களும் வேணும். ஆனா நாங்கள் ஏட கூடமா தான் இருப்போம், பகவானை சரியா வழிபட மாட்டோம். நாங்கள் எல்லா சேஃப்டிகளும் நான் பண்ணிக்கிட்டு தான் நல்லா பண்ணுவோம், அப்புறம் பகவான் வழிபடுவோம். அப்படின்னா எப்படி, என்ன ஒன்றும் புரியல, இது எப்படின்னு புரியல. நம்பனா முழுசா நம்பணும் பகவானை. இந்த அறகுறை நம்பினா கூட பகவான் பாதுகாப்பான், அதுக்காக அறகுறையா நம்பின்னு இருப்பியா, முழுசா நம்பத்துக்கு முயற்சியாவது பண்ணணும் இல்லையா? அதான். அதனால வீட்டில் பாகவத சப்தாகம் வைக்கிறது ரொம்ப 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 விசேஷம். ராமாயண நவாகம் வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். எல்லாம் படிக்கணும், பாராயணம் பண்ணணும். ஏன்னா ரிஷிகளுடைய வாக்கியங்கள் எல்லாம் படிக்க தெரியலன்னா, படிக்க தெரிஞ்சவங்கள அழைச்சிட்டு வந்தாவது நம்மளால படிக்க தெரியல, நம்மளால படிக்க முடியல அப்படின்னா, படிக்க தெரிஞ்சவங்கள அழைச்சிட்டு வந்தால் நம்ம வீட்டில் பாராயணங்கள் வச்சு நம்ம ஜென்மாவை சாபல்யமாக்கி கொள்ள வேண்டும். இதுவே நிஷ்டையாயிடணும். பாகவத நிஷ்டையா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் சூப்பரா இருக்காங்க, சந்தோஷமா. அதனால பாகவத பாராயணத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதுலயே ஃபுல்ஃபில் ஆயிருக்கிறதுனால வெளியே அண்ணாண்ட ஒன்று திரும்பி பார்க்கணும்னு அவசியமே அவங்களுக்கு கிடையாது. அதுலயே பரிபூர்ணமாயிடும். அவங்க உலகத்தால அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, உலகத்தாராலையும் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது, உலகத்துல அவங்களுக்கு எந்த பொருளாலையும் எதனாலையும் ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. பாகவதத்துல ஒருத்தன் ஃபுல்ஃபில் ஆயிட்டான்னா, பாகவதம் பாராயணம் பண்ணிட்டான்னா அப்படி ஆயிடும் அவங்க. அதனால அற்ப பலன்கள் ஆகிய சிறு தேவதை வழிபாடுகளால் கிடைக்கக்கூடிய அற்ப பலன்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பகவானே கொடுத்துருவான், எல்லா பலன்களும் கொடுத்துருவான் பாகவதம். அதான் சொல்றேன், இது உயர்ந்த புத்திமான்களால் மட்டும்தான் படிக்கக்கூடியது பாகவதம். அவர்களுக்கு தான் மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, நம்ம ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி நம்மளை க்ஷேமமா வாழ வைக்கக்கூடியது பாகவதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சீதாபதி ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 सालमल्ली की जय, राम 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 राम।